இருக்கும்போது சமஸ்காரம் மாற்றம் ஆகும். இல்லை, என்னோட கேள்வி வந்து சமஸ்கார மாற்றம் என்றால் என்ன? இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் தான், சாதாரண சிம்பிள் விஷயம்தான். சமஸ்கார மாற்றம் அப்படின்னா என்ன? யாரோ உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, என்னங்க இது எங்களுடைய அடிக்கடி ஏதோ அவகுணங்களை சமஸ்காரம். அவகுணங்களை மாற்றம் செய்யறது. மாற்றுறதானே. வெரி குட், வெரி குட். அந்த குணம், அவகுணம். ஒரு 50% சொல்லியிருக்கீங்க, 50% நின்று போச்சு. அதாவது ஓம் ஒரு சாந்தி ஆத்மா சிஸ்டர். சொல்லுங்க சொல்லுங்க. 5 விகாரங்களையும் தெய்வீக நாங்க மாற்ற வேணும். தெய்வீக குணங்களை வந்து இமர்ஜ் செய்யறது சிஸ்டர். அதாவது ஒரு 50% ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, 50% இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இணைந்த சொரூபம் ஆகணும். இந்த ரெண்டு பதிலையும் இணைக்கணும். சமஸ்கார மாற்றம் என்றால் என்னன்னா, ஒரு ஆத்மாக்குள்ள ரெண்டு சமஸ்காரங்களும் இருக்கு. தெய்வீக குணங்களும் இருக்கு, அசுர சமஸ்காரங்களும் இருக்கு. இப்போ நம்ம தெய்வீக குணங்களை யூஸ் பண்ண போகிறோம், அசுர சமஸ்காரங்களை யூஸ் பண்ண மாட்டோம். அவ்வளோதான். இதுதான் சமஸ்கார மாற்றம். நேற்று வரைக்கும் நான் பைசைக்கிளில் போயிட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் கார் வாங்கிட்டேன். அப்போ நான் பைசைக்கிளில் யூஸ் பண்ண மாட்டேன், காரில் தான் போவேன். அவ்வளோதான், சிம்பிள். அதான் மாற்றம். ஓம் சாந்தி சிஸ்டர். சொல்லுங்க. குறைகளை நீக்கி நிறைகளை கொண்டு வருதல் சமஸ்கார மாற்றம். வெரி குட். சரி, இப்போ அடுத்த கேள்வி, சமஸ்காரம் என்றால் என்ன? மறுபடியும் சொல்கிறேன் கேள்வி, சமஸ்காரம் என்றால் என்ன? கர்ம வினைப்பதிவுகள். ஓகே, வேற பதில்? பலவீனமான எண்ணங்களிலிருந்து பலமான எண்ணங்களை உருவாக்குதல். நம்முடைய நடவடிக்கைகள். ஓகே ஓகே. இப்போ எல்லாரும் மற்றவங்க சொல்கிற பதிலும் கேளுங்க. கடைசியில் என்ன பதில் வருதோ அதோட மேட்ச் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நம்மளோட டெஃபினிஷனை கொஞ்சம் சரி பண்ணிங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் தப்புலாம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் ஒரு முழுமையான ஆன்சர் வரதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ இவங்க சொன்னதை தவிர வேற சாந்தி, சமஸ்காரம் பதிவுகள், ஆத்மாக்குள்ள என்னென்ன காரியங்கள் செய்யணும், எண்ணத்தின் மூலமாக வார்த்தை செய்ய பதிவு ஏற்படுறதுதான் சமஸ்காரம். ஓகே ஓகே, குட். அப்புறம் வேற பதில்? பதிவுகள், குணங்களின் பதிவுகள். ஓகே, சரி. இப்ப எல்லாரும் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னண்டா, நாங்கள் ஒவ்வொரு பிறவியா நாங்கள் எடுத்து வந்த அந்த அந்த பதிவுகள் தான் நாங்கள் அந்த சமஸ்காரமா மாறுது. என்ன, நாங்கள் ஒவ்வொரு பிறவியிலும் நாங்க கொண்டு ஒவ்வொரு இதுகளையும் எடுத்துக்கொண்டு வாடுறோமே, அதுதான் அது பதிவு தான் சமஸ்காரமா வருது. ஓம் சாந்தி சிஸ்டர். சொல்லுங்க. எங்களுடைய அந்த சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள், ஒவ்வொரு டெய்லியா நாங்க செய்து கொண்டிருக்கிற சுபாவங்கள், பழக்க வழக்கங்கள். வெரி குட். இந்த சொல்ற ஆத்மா பேர் என்ன? பிரதீபா சிஸ்டர். ஓகே ஓகே, சரி. இப்போ நம்ம எல்லாரும் நீங்கள் சொன்னீங்க, எல்லாத்துலேருந்தும் ஒரு பர்ஃபெக்ட் டெஃபினிஷன் கண்டுபிடிக்கலாம், அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. ஆத்மா என்ன செய்தாலும் பதிவு ஆத்மாக்குள்ளே நடக்குது. என்ன செய்தாலும், இப்போ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறோமா, காலையில் என்ன பண்ணோம், போன வாரம் என்ன பண்ணோம், எல்லா விஷயங்களும் ஆத்மாவில் பதிவாகுது. ஆத்மா உண்மையில் ஒரு ரெக்கார்டிங் மிஷின். ஒவ்வொரு செகண்டும் என்ன நடக்குதோ பதிவாகிட்டே இருக்குது. ஸோ பதிவுகள். அப்போ பதிவுகள்ன்றது புரியுது. அதுக்கப்புறமா இந்த சமஸ்காரத்தோட ஆழமான மீனிங் என்ன? இப்போ ஆத்மானா என்ன? ஒரு எனர்ஜி, இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல். ஆத்மாக்குள்ளே இருக்கிற 3 சக்திகள் என்ன? சூட்ச்ம சக்திகள், மனம், புத்தி, சமஸ்காரம். ஆமாம், இது எல்லாருக்கும் தெரியும், அதனால தான் நான் அதை கேள்வியாக கேட்கல. நான் கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த மனசுங்கிறது பலவிதமான எண்ணங்களை ஏற்படுத்துது. ஓகே, பலவிதமான எண்ணங்கள் இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா என்ன விதமான எண்ணங்கள்? பல விதமான வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் தாட்ஸ் என்னென்ன இருக்குது, சொல்ல முடியுமா யாராவது? எண்ணங்கள், சாதாரண எண்ணங்கள், ஒரிஜினலாக வரக்கூடிய ஆத்மாவில் எதிர்மறை எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறையான பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், வேஸ்ட் தாட்ஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக தான் சொன்னீங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரிஜினலானதுனாங்க, அது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. ஒரிஜினலான எண்ணம்னா என்னது? ஒரிஜினலான சமஸ்காரம்னா புரியுது, அந்த ஒரிஜினலான எண்ணங்கள் என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், வேஸ்ட் தாட்ஸ், ஆர்டினரி தாட்ஸ், எலிவேட்டட் தாட்ஸ். உயர்ந்த எண்ணங்கள் வரும்போது எலிவேட்டட் தாட்ஸ். இப்போ வந்து இந்த ஆர்டினரி தாட்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும், இந்த உடலை இயக்கி நம்ம செய்யக்கூடிய நார்மலான விஷயங்கள்,
நான் இந்த வேலை பண்ணுறேன், அந்த வேலை பண்ணுறேன், துணி அயன் பண்ணுறேன், சமைக்கிறேன், இதெல்லாம் வந்து ஆர்டினரி தாட்ஸ். ஆர்டினரி தாட்ஸ் இருக்கும்போது ஆர்டினரி ஆக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? பாசிட்டிவ்னா என்னன்னு தெரியும். எல்லாமே சுபமாக பேசுகிறது, சுபமாக நினைக்கிறது பாசிட்டிவ். எல்லாமே நெகட்டிவாக பேசுகிறது நெகட்டிவ் தாட்ஸ். தேவையில்லாமல் யோசிக்கிறது, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கோம் அதை பற்றி யோசிக்கிறது, இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு யோசிக்கிறது, இந்த பயம் கவலை எல்லாமே அந்த வேஸ்ட் தாட்ஸ் வருது. அப்போ வேஸ்ட் தாட்ஸ்லேயே கொஞ்சம் ஜாஸ்தி போயிட்டுறது நெகட்டிவ் ஆகுது. அது ரொம்ப ரொம்ப மோசமாக, ஒருத்தரை பற்றி ரொம்ப படு மோசமாக அவங்கள வந்து அவ்வளோ கெடுதல் நடக்கணும்னு நினைக்கிறதுலாம் டாக்ஸிக் தாட்ஸு. இப்படி வந்து எண்ணங்களில் பல வகைகள் இருக்குது. ஸோ பேசிக்கலி பார்த்தா ஆர்டினரி, பாசிட்டிவ், நெகட்டிவ். இந்த சிரேஷ்டமானது கூட பாசிட்டிவில் வந்துடும். ஆனால் நம்ம குறிப்பாக எல்லாம் தெரியணும். ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நமக்குள்ளே என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அப்பப்போ நம்ம ஸ்டாப் பண்ணி செக் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த எண்ணங்களோட வகைகள் தெரியுது. ஸோ இப்போ இந்த எண்ணங்கள் நிறைய ஏற்படுத்துகிற ஒரு தொழிற்சாலை தான் இந்த மனசுன்ற ஒரு டிபார்ட்மெண்ட், சக்தி. அடுத்தது புத்தி. இந்த மாதிரி மனசு நிறைய எண்ணங்களை ஏற்படுத்துது. புத்தி வந்து பகுத்தறியுது. புத்தினாலே என்ன, அதில் ஞானம் இருக்கணும், அதுக்கு பகுத்தறியும் சக்தி இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த மனசு ஏற்படுத்துகிற எண்ணங்களில் இருந்து இது சரி, இது தவறு, இதை செய்யலாம், இதை வேண்டாம் அப்படின்னு பகுத்தறிஞ்சு ஒரு முடிவு எடுக்குது இல்லையா? அதுதான் புத்தியோட வேலை. அந்த மாதிரி புத்தி ஒரு டெசிஷன் எடுத்துருச்சுன்னா அது கர்மேந்திரியங்கள் அதை செய்யும். ஏன்னா இங்கே பிரெயின் வருது, ஆத்மா, உடல், நடுவில் கனெக்டிங் பாயிண்ட் வந்து மூளை. மனசு ஏற்படுத்துகிற எண்ணங்கள், புத்தி ஏற்படுத்துகிற டெசிஷன். இது வந்து ஆக்ஷன் ஆர்கன்ஸ்க்கு வரணும் இல்லையா? வாய் என்ன பேசணும், கண்கள் எதை பார்க்கணும், கைகள் என்ன செய்யணும், இந்த உடல் செய்யறதுக்கு இந்த மூளை வந்து புத்தி எடுக்கிற டெசிஷன், அந்த திட சங்கல்பம். ஏன்னா புத்தி முடிவு எடுத்துச்சுன்னா அது என்ன, வீக்கான தாட்ஸ் எடுக்காது இல்லையா? எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த தாட்டை தான் எடுக்கும். அதனால தான் பாபா கூட திட சங்கல்பம் வைங்க, மேலோட்டமாக முடிவு பண்ணாதீங்க அப்படின்வாரு. அந்த ரொம்ப உறுதியாக நான் செஞ்சே தீருவேன், எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த உறுதி வந்து அப்போ தான் அது புத்தியோட பார்ட்டு அங்கே வரும். இல்லைனா அது மனசு லெவல்லையே நின்றுடும், அந்த காரியம் நடக்காது. அப்போ புத்தி வந்து முடிவெடுத்ததுக்கப்புறமா அந்த எண்ணம் வந்து ஒரு சிக்னல் மாதிரி மூளைக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ மூளை வந்து அதை கட்டளையாக எடுத்துக்கிட்டு உடலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அதற்கப்புறம் காரியங்கள் நடக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்த உடனே அது ஒரு பதிவாக ஆத்மாவில் பதியுது. ரெக்கார்டு, இம்ப்ரெஷன். எப்படி இந்த கை நாட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த தம்பு இம்ப்ரெஷன். ஸோ கையில் வந்து மை வச்சு அப்படி இம்ப்ரெஷன் வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி நடக்கிற எல்லா விஷயங்களும் ஆத்மாவில் பதிவாகுது. ஓகே? இப்போ இந்த பதிவு வந்து லேசான பதிவு, ஸ்ட்ராங்கான பதிவுன்னு இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னா எல்லோரும் கரெக்டாக சொல்லிவிடுவோம். ஏன்னா இப்போ ஜஸ்ட் இப்போ தான் நடந்திருக்கு, அது நம்ம சொல்லிவிடுவோம். அதே வந்து போன மாதம் 22ஆம் என்ன சாப்பிட்டீங்க காலையிலன்னா நமக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அன்லெஸ் அந்த பர்டிகுலர் டே ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். நான் இந்த கல்யாணத்துக்கு போனேன், இல்லை நான் இந்த ஃபங்க்ஷன் போனேன், இங்கே சென்டருக்கு போனேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு குறிப்பாக அந்த ஒரு விஷயம் நடந்திருந்தால் அதோட ரிலேட் பண்ணி கனெக்ட் பண்ணி அன்றைக்கி என்ன சாப்பிட்டோங்கிறத நம்மளால் ஞாபகப்படுத்திக்க முடியும். இல்லைன்னா நமக்கு ஞாபகம் வராது. ஏன்னா அது லேசான பதிவு, அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அதை பற்றி ஜாஸ்தி யோசிக்கலை, அதனால் அது லேசான பதிவாக இருக்குது. ஓகேவா? அப்போ லேசான பதிவுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஆழமான பதிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். இதை தான் நம்ம வந்து நிறைய நினைவுகள்னு சொல்கிறோம். அதாவது 10 வருஷம் முன்னாடி யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன அவமரியாதை நமக்கு பண்ணிட்டார். அப்போ என்ன நடக்குது, அது மனசில் போய் ஆழமாக பதிஞ்சிடுது. அந்த அளவுக்கு மனசு காயப்பட்டுருச்சு. அதற்கப்புறமா நம்ம அதை பற்றி நிறைய யோசிப்போம். இப்போ லேசான பதிவுகளை பற்றி ரொம்ப யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் போன வாரம் இட்லி சாப்பிட்டேனே, அதை பற்றி ஒரு அரை மணி நேரம் ஞான சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு யாரும் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதே வந்து போன மாதம் நான் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போனேன், அவங்க என்னை சாப்பிட கூப்பிட்டாங்க, ஆனால் என்னை சரியாக ட்ரீட் பண்ணல, அது நல்லா மனசில் ஆழமாக பதியும். ஏன்னா நம்ம அடிக்கடி அதை பற்றி யோசிப்போம். இவங்க தான் என்னை சாப்பிட கூப்பிட்டாங்க, ஆனால் பாரு இப்படி பண்ணாங்க, அப்படி ஏதோ ஒன்று, அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ எந்த விஷயம் ஆழமாக பதியுதோ, அது ஏன் ஆழமாக பதியுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் அதை பற்றி நிறைய எண்ணங்களை ஏற்படுத்துகிறோம், அதனால் அது ஆழமாக பதியுது. இந்த மாதிரி ஆழமான பதிவுகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது எண்ணங்கள் லெவலில். இதை தவிர நம்ம பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய செயல்களாகும், திரும்ப மொனாட்டனஸாக நம்ம செய்கிறோம் இல்லையா, திரும்ப ஆட்டோமேட்டிக்காக செய்கிறோம்ல, அது எல்லாமே ஸ்ட்ராங்கான பதிவுகளை உண்டாக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பதிவுகள் உண்டாக்குறதுனாலேயே நம்ம வந்து திரும்ப அதை செய்வோம். நம்ம திரும்ப செய்கிறதுனாலேயே அது ஸ்ட்ராங்கான பதிவாகுது.
ரெண்டுமே உண்மைதான் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சின்ன வயசில் நமக்கு ஒன்றுமே தெரியாது, பேசவே தெரியாது, நம்ம ரொம்ப குட்டி க்யூட்டான குழந்தைகள். அப்போ நம்ம அம்மா அப்பா நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பேஸ்ட் எடுக்கணும், ப்ரஷ் எடுக்கணும், உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிப்போம், லெஃப்ட் ஹேண்டில் உனக்கு பவர் கிடையாது, இந்த ரைட் ஹேண்டில் பிடி அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயமா சொல்லி கொடுத்து நமக்கு பழக்கியிருப்பாங்க. அதே வாழ்நாள் முழுக்கமாக செய்கிறாங்க இல்லை இல்லையா? ஏன்னா இது ஹேபிட் ஆகிடுது. நான் திரும்ப திரும்ப செய்து அது ஹேபிட் ஆகிடுது. இப்போ குழந்தைங்க பாருங்கள், அரை தூக்கத்தில் இருக்கோம், நம்ம எழுப்பினா நேராக போய் முதல்ல ப்ரஷ் தான் பண்ணோம், ஏன்னா அது ஹேபிட் ஆகிருக்கும். சில பேர் ப்ரஷ் பண்ணாமலே பெட் காஃபி குடிக்கிறவங்களா இருந்தால் அது கூட ஹேபிட் ஆகிருக்கு இல்லையா? ஏன்னா திரும்ப திரும்ப அது செய்கிறோம். அப்போது ஒரு தடவை அது ஹேபிட் ஆயிடுச்சுன்னா இப்போ மனசு நிறைய எண்ணங்களை ஏற்படுத்தணும், புத்தி முடிவெடுக்கணும், அப்புறமா அந்த காரியம் செய்யணுங்கிற அவசியமே இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எதனால்? ஸ்ட்ராங்கான பதிவு. இந்த ஸ்ட்ராங்கான பதிவை தான் நம்ம ஹேபிட்டுங்கிறோம், பழக்க வழக்கம்ங்கிறோம். இது ஸ்தூலமான விஷயம். அதாவது நம்ம பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, மற்ற விஷயங்கள். ரைட் ஹேண்டில் தான் சாப்பிட்ணும், லெஃப்ட் ஹேண்டில் இதை தொடக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படி தான் க்ளீன் பண்ணணும், இப்படி தான் படிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, ஸ்தூலமான விஷயங்கள் இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக போனோம், நெகட்டிவாக பார்க்கணும்னா இந்த ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ்லாம் பாருங்கள். ஒரு சிகரெட் பிடிக்கிறது, ஆல்கஹால் எடுத்துக்கிறது, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த நெகட்டிவான ஸ்தூலமான பழக்க வழக்கங்கள் எல்லாமே முதல் தடவை சாதாரணமாக தான் ஆரம்பிச்சிருக்கோம், அது லேசான பதிவாக தான் இருக்கும். அப்புறம் அதை திரும்ப திரும்ப செய்கிறதுனால அது ஸ்ட்ராங் ஹேபிட் ஆகிடுது இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இது எனக்கு கெடுதல்னு தெரியும், ஆனால் என்னால் விட முடியல, ஏன்னா ஹேபிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஸ்ட்ராங்கான பதிவாயிடுச்சு, அந்த சமஸ்காரம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இது ஸ்தூலமான பழக்க வழக்கங்கள். இதை தவிர நமக்கு அந்த குணங்கள்லாம் இருக்குது இல்லையா? நல்ல குணமும் இருக்குது, கெட்ட குணமும் இருக்குது. சிலருக்கு சில மாதிரி பேசினா எனக்கு பிடிக்காது, எனக்கு பொய் சொன்னால் பிடிக்காதுங்க, எனக்கு கோபம் வந்துடும். சிலருக்கு என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி, என் நாட்டை பற்றி சொன்னால் எனக்கு கோபம் வரும்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு குணம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி குணங்கள் இது எல்லாமே கூட ஸ்ட்ராங்கான பதிவு ஆனதுனால தான் அது குணமாக மாறுது. உதாரணமாக நம்ம ஒரு நெகட்டிவான விஷயம் எடுத்துக்கலாம், ஏன்னா நெகட்டிவான எக்ஸாம்பிள் எடுக்கும்போது புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் காலையில் யோகாலாம் பண்ணுறேன், நார்மலாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன். அதற்கப்புறமா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, நான் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ தான் யோகா பண்ணி முடிச்சிருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், அந்த ஸ்வமானம்லாம் நல்லா இருக்குது. நான் அதை கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துகிட்டு விட்டுறேன், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல. அவங்களுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணமோ பண்ணிவிட்டு விட்டுறேன். ஃபார் சம் ரீசன் நான் கொஞ்ச நாள் யோகாவே பண்ணலை. ஓகே, யோகா பண்ணலை, ஸோ ப்ராக்டிஸ் இல்லை, ஃபோக்கஸ் செல்ஃப் மேலே இல்லை. அப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணுறாங்க, எனக்கு கொஞ்சம் எரிச்சல் வருது, ஏன்னா இப்போ கொஞ்சம் சக்தி குறைவாக இருக்குது இல்லையா? அப்போ எரிச்சல் வருது. நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த பர்டிகுலர் வார்த்தை வச்சு அவங்கள கொஞ்சம் கடுமையாக பேசுகிறேன். இது கூட ரெக்கார்ட் ஆகுது, ஓகேவா? ஆனால் இது லேசான பதிவு தான். இப்போ இது இப்படியே போகுது, ஏன்னா நான் யோகா பண்ணுறதில்ல, அப்படியே போகுது. அப்போ இன்னொரு தடவை அதே விஷயம் நடக்குது. அப்போ எனக்கு ஏற்கனவே நான் ரியாக்ட் பண்ணுற அந்த பிஹேவியர் எனக்கு சீக்கிரமாக வரும், ஏன்னா ஒரு தடவை அது ஒரு பேட்டர்ன் செட் பண்ணியிருக்கு இல்லையா? அப்போ இன்னொரு தடவை நான் அதே மாதிரி நடந்துக்கிறேன், அதே மாதிரி பேசுகிறேன், அதே மாதிரி ரூடாக வார்த்தைகள்லாம் வருது. இப்போ இதே விஷயம் திரும்ப திரும்ப நடந்ததுன்னா, அது ஒரு குறிப்பிட்ட நபர் கூட இருக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட சம்பவமாக இருக்கலாம், இல்லை கிட்டத்தட்ட அது மாதிரி சம்பவம். அப்படி என்ன ஆகும்னா, நான் அதே மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி கோவமாக பேசுறது, ரூடாக பேசுறது, அந்த முகத்தை சுருக்கிறது, சில சமயம் ஆக்ஷன்ஸ்லாம் கூட இருக்கும் இல்லையா, டக்குன்னு தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, எனக்குள்ள அந்த ஒரு பதிவு திரும்ப திரும்ப செய்யறதுனால ஆழமான பதிவாக மாறிட்டே போகுது. எப்படி ஒரு மரத்தில் குரூவ், ஒரு சின்ன கோடு போடுறோம், லேசான பதிவு. ஆனால் கோடு போட்ட இடத்துலையே திரும்ப 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 ஒரு கத்தி வச்சு நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆழமான பதிவு ஆகிடுது இல்லை, குரூவ் ஏற்படுது இல்லை? அது மாதிரி ஆத்மாக்குள்ள ஆழமான பதிவு நடக்குது. இதை தான் நம்ம குணங்கள் சொல்கிறோம். ஸோ பழக்க வழக்கங்கள், குணங்கள், இதுதான் சமஸ்காரம். ஸோ இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. நல்ல பழக்க வழக்கங்களும் இருக்குது, கெட்ட பழக்க வழக்கங்களும் இருக்குது. நல்ல குணங்களும் இருக்குது, தவறான குணங்களும் இருக்குது. சமஸ்காரம்னா வெறும் கெட்டது வெறும் நல்லது அப்படி கிடையாது, ரெண்டுமே இருக்குது. ஆனால் இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா,
முதல் தடவையாக செய்யும்போது மனசு வந்து சாய்ஸ் கொடுக்கும், இப்படி செய்யலாம் இப்படி செய்ய வேண்டாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு வேலை கொடுத்துட்டு போனேன், இவங்க இது சரியாக செய்யலை, என்ன பண்ணலாம் இவங்கள, சரி இன்னொரு தடவை கூப்பிட்டு பேசலாம், கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். அதே மனசு சொல்லுது, இல்லை இல்லை உலகத்தில் எல்லாரும் வந்து நம்ம கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கோவமாக பேசுவாங்க, அந்த பாஸ்ன்னு கெத்தாக இருக்கணும், அப்போ தான் மதிப்பாங்க. யார் சொல்கிறது? அதே மனசு தான். அதே மனசு இதையும் சொல்லுது அதையும் சொல்லுது. இப்போ இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் மனசுக்குள்ளே வருது. அப்போ புத்தி ஒரு முடிவெடுக்குது, இது ஃபஸ்ட் டைம் தானே இவங்க பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம ஒரு வார்னிங் கொடுக்கலாம், சொல்லலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு அட்டென்ஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டாலே போதும், அவங்க கொஞ்சம் சரி பண்ணிக்குவாங்க. ஏன்னா இந்த புத்தி வந்து ஷார்ப்பாக இருக்குது, மனசை ஓவர்டேக் பண்ணுது, டாமினேட் பண்ணுது, ஓவர் பவர் பண்ணுது. ஸோ அப்போ நம்ம வந்து புத்தி என்ன முடிவு எடுத்ததோ அப்படி செய்வோம். ஓகே, சப்போஸ் புத்தி வந்து ஏன்னா ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் புத்திக்குள்ளே இருந்ததுன்னா, இன்றைக்கி சண்டே முரளியில் கூட பாபா சொன்னார்ல, திவ்ய புத்தி க்ளீனாக இருக்கணும், தப்பான விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கக்கூடாது, நம்ம ரெடியாக இருக்கணும் அதெல்லாம் எரேஸ் பண்ணுறதுக்கு. பாபாவோட ஞானத்தை கேட்குறதுனாலே க்ளீன் ஸ்லேட்டாக வந்துடணும். ஆல்ரெடி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு உள்ளே போய் உட்கார்ந்துன்றதுன்னா பாபா சொல்கிறது உட்காராது. ஸோ புத்தி வந்து திவ்ய புத்தியாக இருந்ததுன்னா என்ன முடிவெடுக்கும்? சாத்வீகமான இதுவே ட்ரை பண்ணலாம், ஏன் அதை ட்ரை பண்ணாமலே நம்ம வேறு ரூட்டுக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கும். சப்போஸ் புத்தி அன்னைக்கு சரியாக வேலை செய்யலை, அப்போ என்ன முடிவெடுக்கும்? ஸ்ட்ராங்காக பேசி திட்டுறது அப்படி நடக்கும். இதுவும் ரெக்கார்ட் ஆகுதா? அப்போ அந்த மனிதர் என்ன பண்ணுவார்? அவருக்கு அதுதான் சமஸ்காரம், அவர் மறுபடியும் தப்பு பண்ணுவார், அதே தப்பை பண்ணுவார். இப்போ ஏற்கனவே ஒரு தடவை தப்பு பண்ணினாரு, நான் ஒரு விதமாக ரியாக்ட் பண்ணியிருக்கேன், இப்போ மறுபடியும் அவர் வராரு. அப்போ எனக்கு என்ன தோணுது? மனசில் கட 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 கடன்னு டர்புலன்ஸ் கிரியேட் ஆகும். நான் நேற்று உட்கார்ந்து சொல்கிறேன், என் கோவம் நிறைய வந்தது, அடக்கிக்கிட்டு நான் மெதுவாக சொல்லி புரிய வைக்கிறேன், மறுபடியும் அதே தப்பை பண்ணுறாரு பார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு, போன தடவை என்ன கோபம் வந்ததோ அதை விட கொஞ்சம் அதிகமாக கோபம் வரும். போன தடவை நான் எப்படி ரியாக்ட் பண்ணவேனோ அதை விட மோசமாக ரியாக்ட் பண்ணுவேன். போன தடவையை விட இன்னும் ரூடான வேர்ட்ஸ் வரும், இன்னும் கூட கொஞ்சம் மரியாதை குறையும். இதுவும் ரெக்கார்ட் ஆகுது. இது எப்படி ரெக்கார்ட் ஆகுது? லேசாக போட கோட்டு கீரலில் வந்து இன்னும் கூட ஆழமாகுது. அப்போ நாளாக ஆக அதிகமாக, இப்போனா ஒரு பர்சன் கூடவா நிறைய பேர் கூட பேசுகிறோம் பழகுறோம். ஸோ யார் யாரெல்லாம் அந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டெல்லாம் இதே கைண்ட் ஆஃப் பிஹேவியர் வரும். எப்படி பேசினேன், எப்படி நடந்துக்கிட்டேன். இதே மாதிரி போக போக என்ன நடக்கும்னா, ஆக்சுவலாக அவங்க பண்ணது அப்படி ஒன்றும் பெரிய தப்பாக இருக்காது, அது ஆக்சுவலாக ஒரு கேஷுவலான விஷயம். அந்த இடத்துல நான் இருந்தால் கூட அப்படி தான் தப்பு பண்ணியிருப்பேன். ஆனால் நான் இப்போ சமஸ்கார வசப்பட்டுட்டேன். இப்போ கோபம்ங்கிறது எனக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதாவது இப்படி நடந்தால் இப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, மனசு யோசிக்காது, மனசு எந்த விதமான சாய்ஸ் கொடுக்காது, இப்படி யோசிக்கலாம் இப்படி பேசலான்னு சாய்ஸே கொடுக்காது. மனசே சாய்ஸ் கொடுக்கலன்னா புத்தி என்ன நிர்ணயம் எடுக்கும்? புத்தியும் எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ மனசு புத்தி ரெண்டு பேரோட இன்டர்ஃபியரன்ஸே இல்லை. சமஸ்காரம் டைரெக்டாக மூளைக்கு போயிடுது. மூளை என்ன பண்ணுது? போன தடவை எப்படி பேசினோமோ அதே மாதிரி. இதுதான் சமஸ்கார வசப்படுதல்ன்றோம், அதாவது ஆட்டோமேட்டட் மோடு. ஸோ இது மாதிரி நம்ம பல விஷயங்கள் நமக்கே தெரியும், நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. முதல் தடவை காலையில் ஞானத்துக்கு வந்த புதுசில் முதல் தடவை 4 மணிக்கு எழுந்திருக்கும் போது அலாரம் வச்சோம், திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டோம். கொஞ்ச நாள் அதுவே ஒரு ஹேபிட் ஆக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம். இதையே வருஷக்கணக்கில் மாதக்கணக்கில் செஞ்சுட்டே வரும்போது இது கரெக்டாக அந்த நேரத்தில் முழிப்பு வந்துடுதுல்ல. சில சமயம் ஏதோ ஒரு காரணத்தினால அலாரம் கூட அடிக்க மாட்டேங்குது, ஆனால் கரெக்டாக அந்த நேரத்தில் முழிப்பு வருது. சில சமயம் அந்த விழிப்பு வந்தோடனே நம்ம எழுந்துக்கிறோம், இல்லைனா சில சமயம் அலாரம் அடிக்கட்டும் அப்புறம் எழுந்துக்கலான்னு விட்டுட்டோம்னா அப்புறமா சொல்லுவோம், ஓஹோ எனக்கு அந்த நேரத்தில் விழிப்பு வந்தது, நான் தான் வந்து அலாரம் அடிக்கட்டும்னு சொல்லி நான் தூங்கிட்டேன் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த பிரெயின் வந்து பாருங்கள், இதில் பிரெயினுக்கூட விஷயமும் இருக்குது. அதாவது எதெல்லாம் நம்ம வந்து கர்மேந்திரியங்களை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு கண்டிப்பாக பிரெயினோட ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் நிறைய டைம் வந்து நான் இப்படி பேசக்கூடாதுன்னு நினச்சேன், யோகா பண்ணும்போது கூட சொன்னேன், இப்படி இன்றைக்கி வந்து கோவப்படக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நான் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் பேசிட்டேன், அப்புறமா ஃபீல் பண்ணேன் இப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி நடந்திருக்கக்கூடாது.
ஏன்னா சமஸ்காரம் பிரெயின் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பாபா இந்த பிரெயின் எல்லாம் உள்ளே கொண்டு வர வேண்டான்ட்டு சிம்பிளாக கர்மேந்திரியங்கள்ன்ட்டார். கர்மேந்திரியங்கள் தானாக எதுவும் செய்கிறது இல்லைல்ல, மூளை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அதுதான் கர்மேந்திரியங்கள் செய்யுது. ஆனால் எங்கள் பிரெயினுன்னு கொண்டு வரும்போது சில பேருக்கு புரியாது, அதனால் கர்மேந்திரியங்கள் அது எல்லாருக்கும் டக்குன்னு புரியுது. ஆனால் இப்போ நாம் ஏன் இதை கொஞ்சம் ஆழமாக எடுத்துக்கிறோம்னா, சில சமயம் நம்ம நினைப்போம் என் வாய் பேசிடுச்சு, என் கை இந்த மாதிரி செஞ்சிடுச்சுன்னா நமக்கு எப்படி இந்த கையை கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி இந்த வாயை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு புரியாமல் போயிடும். ஸோ இதில் பிரெயினோட ரோல் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கும் போது அப்புறமா அந்த பிரெயினை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு நம்ம போவோம். கிளியராக இருக்குங்களா? கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேனா? ஓகே ஃபைன் சிஸ்டர், நல்லது சிஸ்டர். ஓகேவா? இதில் வந்து யாருக்காவது கன்ஃபியூஷன் இருந்தால் கூட கவலைப்பட வேண்டாம். நம்ம எபிசோடு 43, 44, 42, 43 நினைக்கிறேன், இந்த சமஸ்காரங்கள் பற்றி இருக்குது. அது நம்ம குரூப்பில் போடுறோம். அது ஒரு 15 நிமிஷம் வீடியோ. அது கேட்டிங்கன்னா இந்த சமஸ்காரங்கள் எப்படி உருவாகுது, அதை மாற்றுவது எப்படிங்கிறதுலாம் ரொம்ப கிளியராக அழகாக சிஸ்டர் சிவானி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் கேட்டுட்டு போய் நீங்கள் அதை கேட்டிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நாம் வந்து இந்த மாதிரி சமஸ்கார வசப்பட்டிருக்கோம். இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், இப்போ கேட்டால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நாம் எல்லாருமே சமஸ்கார வசப்பட்டு தான் எல்லா காரியங்களும் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய நான் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே, எப்படி பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம், இன்ஃபேக்ட் எப்படி திங்க் பண்ணுறோம், எல்லாமே சமஸ்கார வசப்பட்டு தான் நம்ம செஞ்சுட்டுருக்கோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி மொனாட்டனஸ் லைஃப் தானே, ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ்லாம் கிடையாது. காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒரே விதமான விஷயங்கள் தான் நடக்குது. ஸோ அதனால் இந்த ஒரே விதமாக நடக்கும்போது சமஸ்காரம் உருவாகிடுது. ஸோ சமஸ்காரம் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட சமஸ்காரங்கள் எல்லாம் நல்ல விதமாக மாற்றி வச்சிட்டோம்னா ரிலீஃப். இப்போ ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் முதல் 5-10 வருஷம் நம்ம நல்லா ஃபோக்கஸ் கொடுத்து நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல குணங்கள் கொண்டு வந்துட்டோம்னா அது பாட்டு ஓடிட்டுருக்கோம். பல லைஃப்க்கு அது ஓடிட்டு இருக்கும், ஐ மீன் பல வருஷங்களுக்கு அது ஓடிட்டுருக்கும். ஆனால் அந்த முதல்ல அந்த கொடுக்கக்கூடிய அந்த அட்டென்ஷன் ரொம்ப முக்கியம். அதனாலலாம் பெற்றோர்கள் தான் குழந்தைகளை உருவாக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக குழந்தைகள்ன்றவங்களும் ஆத்மா தான், அவங்களும் பழைய சமஸ்காரங்கள் எடுத்துகிட்டு வராங்க. ஆனாலும் இப்போ ஒரு புது அட்மாஸ்ஃபியரில் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருந்தால் சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் அந்த ஆத்மா போன பிறவியில் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே புது அட்மாஸ்ஃபியரில் வரும்போது பெற்றோர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, நல்லா அதை மோல்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், நாம் கரெக்டாக இருக்கணும். நாம் என்ன பண்ணுறோமோ குழந்தைகள் பார்க்குது, அப்போ நாம் என்ன சொல்கிறோமோ அது கேட்கும். நான் எல்லா விஷயமும் தப்பாக செய்வேன், ஆனால் குழந்தைகிட்ட நீ அது பண்ணக்கூடாதுன்னா குழந்தை கேட்காது இல்லையா? ஸோ குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் ரோல் மாடலாக இருக்கணும்னா நாம் என்ன டீச் பண்ணுறோமோ, நீ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எல்லாருக்கூடவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அடிதடி சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது, விட்டு கொடுக்கணும், அப்படிலாம் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், கணவன் மனைவிக்குள்ளே நிறைய ஆர்கியூமெண்ட்டு, சண்டை, அந்த இன்லாஸ் கூட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இதெல்லாம் குழந்தைகள் பார்க்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் உள்ள அதிலிருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த சமஸ்காரம்ங்கிறது 5 வகை இருக்குது. கொண்டு வர்ற சமஸ்காரம், ஒரிஜினல் சமஸ்காரம், அதற்கப்புறமா சூழ்நிலையில் என்னெல்லாம் கற்றுக்குறாங்க, யார் கூட பழகுறாங்க, இதன் மூலமாக வரக்கூடிய அக்வயர்டு சமஸ்காரங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? அப்போ அந்த குழந்தை நம்ம வீட்டில் வரும்போது நாம் என்ன சமஸ்காரம் சொல்லி கொடுக்குறோங்கிறது நாம் வாழ்ந்து காண்பிக்கிறதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சமஸ்காரங்கள் இந்த மாதிரி உருவாகுது. நம்ம அந்த சமஸ்கார வசப்பட்டே தான் நடந்துட்டுருக்கோம். அதனால் பாபா என்ன சொல்கிறார், கேர்ஃபுல்லாக இருந்து சமஸ்காரங்களை மாற்றிக்கோங்கன்றார். ஒன்ஸ் அந்த இந்த கிராமஃபோன் ரெக்கார்டு இருக்குது பாருங்கள், ஒரு இடத்துல மாட்டிக்கும், ஸ்டக் ஆகிடும், ஒரே பாட்டை பாடின்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் அந்த நீடில் எடுத்து ட்ராக்கில் வைக்கிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி தவறாக போயிட்டுருக்க சமஸ்காரத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு தான் அந்த லிஸ்ட்டு கொடுத்தது. என்னென்ன குறைகள் பலவீனங்கள் நமக்கு தெரியணும்ல. நாம் பண்ணுறது கரெக்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, நம்மளால் மாற்றவே முடியாது அப்படின்னு ஒரு தவறான நம்பிக்கை வச்சுருந்தோம்னா, ஸோ அந்த தவறான சமஸ்காரங்கள் எல்லாத்தையும் நம்மளால் மாற்ற முடியும். ஏன்னா நமக்குள்ளே தான் அந்த தெய்வீக சமஸ்காரங்களும் இருக்குது. நம்ம எத்தனையோ வருஷங்களுக்கு அந்த சமஸ்காரத்தை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ கேர்ஃபுல்லாக கொஞ்சம் அந்த இனிஷியல் பீரியடில் முதல்ல லட்சியம் வேணும். அதனால தான் ஒவ்வொரு கிளாஸ்லையும் இந்த லட்சியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்.
லட்சியம் இல்லைன்னா இவ்வளோ புருஷார்த்தம்லாம் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது? உலகம் எப்படி இருக்கோ அப்படியே போயிடணும் இல்லையா? அப்படின்னா சத்தியுகத்தை எப்படி உருவாக்க முடியும்? நம்ம எல்லாருக்கும் புது உலகம் வேணும் இல்லையா? உலகம் இப்படி இருக்கிறது நல்லா இல்லை. எனக்கு ஒரு நல்ல உலகம் வேணும்னா அதை நான் தான் படைக்கணும். நான் எப்படி படைப்பேன்? ஸோ எனக்குள்ளே நான் மாற்றங்கள் கொண்டு வரேன். அதனால தான் பிரம்மா குமாரியில் என்ன சொல்கிறாங்க? சுய மாற்றத்தின் மூலம் விஸ்வ மாற்றம். நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம்? அந்த 7 days கோர்ஸ் முடிச்சுட்டா எல்லாருக்கும் சேவை பண்ணலான்னு நினைக்கிறோம். நல்ல இன்டென்ஷன் தான். ஆனால் பாபா இன்றைக்கி முரளியில் தெளிவாக சொல்லிட்டாரு, சுய சேவை பண்ணுங்க, அப்போ தான் மற்றவர்களுக்கு பண்ணக்கூடிய சேவையில் வெற்றி கிடைக்குங்கிறாரு. அப்போ நான் சுய சேவை, நான் ஆத்மா, எனக்கு நான் எவ்வளோ தூய்மையாக இருக்கேன், நான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கேன், நான் எவ்வளோ சக்திசாலியாக இருக்கேன், எவ்வளோ என்னை அலங்காரம் பண்ணியிருக்கேன் தெய்வீக குணங்களால், அதுதானே என்னோடய கர்மத்தில் வரும். அதெல்லாம் சமஸ்காரம் இல்லையா? ஸோ சமஸ்கார மாற்றத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த கர்மங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதுதான் நான் முன்னாடி கிளாஸில் கூட ஒன்று சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன்னா, நம்ம வந்து என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணுங்கிறதுல போய் அட்டென்ஷன் கொடுத்தோம்னா அது நடக்காது. அன்றைக்கி உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குமான்னு தெரியல எனக்கு. ஸோ நான் வந்து இப்படி பேசக்கூடாது, குறைவாக பேச வேண்டும், மென்மையாக பேச வேண்டும், இனிமையாக பேச வேண்டும்னு நான் வெறும் பேசுகிறதுல போய் டைரெக்டாக அட்டென்ஷன் கொடுத்தேன்னா என்னோடய விருப்பம் நல்லது தான், எனக்கு லட்சியம் கூட இருக்குது, ஆனால் நடக்காது. ஏன்னா சமஸ்கார மாற்றம் வரணும். அப்போ தான் கர்மங்களில் மாற்றம் வரும், அப்போ தான் பிஹேவியரில் மாற்றம் வரும். ஆனால் இந்த எண்ணம், புத்தி, சமஸ்காரங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குது. ஏற்கனவே ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகிட்டு சமஸ்காரம் உருவாகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டென்ஷன் வச்சு திட முடிவு எடுத்து அந்த புது சமஸ்காரத்தை எண்ணங்கள்ன்ற லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ எண்ணங்களில் சேஞ்ச் கொண்டு வரேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோடய செயல்கள் மாறும், பேசுகிற வார்த்தைகள் மாறும். அதை நான் தொடர்ந்து பண்ண புது சமஸ்காரம் ஆக்டிவ் ஆகிடும். இதுதான் சமஸ்கார மாற்றம்ங்கிறது. ஸோ ஆக்சுவலி இது என்ன நடக்குதுன்னா, இந்த வேர்டு வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். லூப், LOOP, லூப்பு. இதை கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஒரே விஷயம் திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படின்னா லூப்பில் போட்டுருவாங்க. அதுக்கு மறுபடியும் கோடிங் எழுத வேண்டாம். இல்லை ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு பாட்டு கேட்குறீங்க, அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, அந்த பாட்டு திரும்ப திரும்ப கேட்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் இருக்கும், போய் லூப்பில் போட்டுருவீங்க. லூப்பில் போட்டோன்னே என்ன பண்ணோம், அந்த பாட்டு முடிஞ்ச உடனே மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அதே பாட்டு பாடும். இந்த மாதிரி தான் நாம் லூப்பில் மாட்டின்னு இருக்கோம். அது பாசிட்டிவ் லூப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ காலையில் நான் வந்து 3 மணிக்கு எழுந்துப்பேன், 4 மணிக்கு எழுந்துப்பேன், நான் வந்து போகு வச்சுட்டு சாப்பிடுவேன், நான் வந்து மற்றவங்கள ஆன்மீக திருஷ்டியோட பார்ப்பேன். இதெல்லாம் வந்து லூப்பில் மாட்டிக்கிட்டால் ரொம்ப நல்லது. நாமளே லூப் க்ரியேட் பண்ணி அதை செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம லூப் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க லூப்லாம் இருக்குல்ல, அது அப்படியே ஓடிட்டுருக்கு. ஒரு விஷயம் நடந்தால் நான் எப்படி பேசுகிறேன், எப்படி ரியாக்ட் பண்ணுறேன், எதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 30 seconds 1 minute டைம் எடுத்துட்டு பாபா கூட கனெக்ட் பண்ணி சக்தி கொடுக்கணும், அந்த சாப்பாட்டுக்கு வைப்ரேஷன்ஸ் கொடுக்கணும், இயற்கை தத்துவங்களுக்கு நன்றி சொல்லணும், இந்த உணவு எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும், சகாஷ் கொடுக்கணும். இந்த லூப்பில் போட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது போயிட்டே இருக்கும். ஆனால் லூப்பே ஸ்டார்ட் பண்ணலைன்னா சாப்பாட்டை பார்த்த உடனே வாய்க்கு போயிடும். ஏன்னா அது பார்த்த உடனே பிரெயின் வந்து நாக்கில் தண்ணி கொண்டு வந்துடும். அதற்கப்புறம் கை நிற்க மாட்டேங்குது, டக்குன்னு போய் சாப்பிட்றோம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் புரிஞ்சுக்கிறதுக்காக. இது மாதிரி உங்களுக்கு தெரியும், எதெல்லாம் இன்னும் ஸ்ரீமத் என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னா அது எல்லாமே நெகட்டிவ் லூப்பில் போய் மாட்டின்னு இருக்கு. ஸோ அந்த லூப்லேருந்து இந்த லூப்புக்கு வரணும். ஸோ ரொம்ப கான்ஷியஸாக, இப்போ உதாரணமாக இந்த எக்ஸாம்பிள், ஸோ நான் எப்போவுமே சாப்பாடை பார்த்த உடனே டக்குன்னு சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஒரு 30 seconds நான் மெடிடேட் பண்ணணும், 1 minute மெடிடேட் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறது, சாப்பிட்றேன். அப்போ இந்த தடவை சாப்பிட்றதுக்கு முன்னாடியிலேருந்தே உதாரணமாக நான் 1 மணிக்கு சாப்பிடுவேன்னா 12:50 எனக்கு நான் சொல்லிக்கணும், நான் இன்றைக்கி 1 மணிக்கு சாப்பிட போகிறேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 minute மெடிடேஷன் பண்ணுவேன். இதெல்லாம் ஆரம்பத்தில் உழைப்பு தேவைப்படுது. இதே எக்ஸாம்பிளை நீங்கள் மற்றதுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ உணவு வந்த உடனே எனக்கு டக்கு ஞாபகம் வரும், 1 minute மெடிடேஷன் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அப்போ 1 minute மெடிடேஷன் பண்ணுறேன் இல்லையா? அப்போ இது ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது. அப்போ அடுத்த நாள்
அடுத்த வேளை சாப்பாடு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா முதல் தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ அடுத்த தடவை இன்னும் கூட அட்டென்ஷன். இப்போ இந்த அட்டென்ஷன் வச்சு 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 நம்ம இந்த பாசிட்டிவ் லூப் க்ரியேட் பண்ணும்போது இதே அட்டென்ஷன் ஒவ்வொரு தடவையும் வைக்கணும்னு அவசியமே இல்லை. அது ஹேபிட் ஆகிடும். ஏன்னா இப்போ நம்ம வேற ஒரு லூப்பில் போயிருக்கோம். ஸோ அந்த லூப் படி ஆட்டோமேட்டிக்காக விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி தான் பாசிட்டிவ் லூப் நெகட்டிவ் லூப் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நெகட்டிவ் லூப் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கு, புதுசாக எதுவும் க்ரியேட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இந்த நெகட்டிவ் லூப்லேருந்து பாசிட்டிவ் லூப் வரத்துக்கு அட்டென்ஷன், இதை செய்யறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்டு? உதாரணமாக இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. நான் இந்த சாப்பாட்டை சகாஷ் கொடுக்காமலே சாப்பிட்றேன்னா அப்போ அது எத்தனையோ பேர் தாண்டி வந்திருக்கு இல்லையா? அப்போ அத்தனை பேரோட எண்ணங்கள் வைப்ரேஷன்ஸ் அதில் இருக்கே. இதெல்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டாச்சே, முன்னாடி மாதிரி கிடையாது. பிகேஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த விஷயம்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நம்ப வைக்கிறதுக்கு. இப்போ சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த தண்ணீர் என்ன வைப்ரேஷன்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அதை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க எப்படி க்யூப்ஸ் ஃபார்ம் ஆகுது. பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப அழகான அதெல்லாம் இது பண்ணி காமிக்கிறாங்க, வீடியோஸ்லாம் காமிக்கிறாங்க. அதே நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும்போது உள்ள அந்த ஃபார்மேஷன் எவ்வளவு ஒரு பேட்டர்னே இல்லாமல் நல்லாவே இல்லை. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறாங்க. சயின்ஸ் நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன சொல்லுதோ சயின்ஸ் அதுக்கு நமக்கு எவிடன்ஸ் கொடுக்குது, ப்ரூஃப் கொடுக்குது. ஸோ இப்போ ரொம்ப ஈஸி, நம்ம எது மனசு நம்புதோ அதை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அப்போ அந்த உணவுங்கிறது அன்னம் போல் எண்ணம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த அன்னமில் என்ன மாதிரி வைப்ரேஷன்ஸ் இருக்கோ அது நமக்குள்ளே போச்சுன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகும் இல்லையா? அப்போ அந்த எண்ணங்கள் உருவாச்சுன்னா அப்புறம் அதோட அடுத்த ஸ்டெப்பு வரும்போது சமஸ்காரத்தில் போய் மாட்டோம். அப்புறம் அந்த சமஸ்காரங்கள் கொண்டு போய் நேராக பாக்கியத்தில் கொண்டு போய் விட்டுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சமஸ்காரம் எப்படி உருவாகுது, அதை எப்படி மாற்றுறது, என்ன விதமான சமஸ்காரங்கள் இருக்குது, ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னும் நீங்கள் அந்த கிளாஸ் கேட்கும்போது இன்னும் நல்லாவே நிறைய எக்ஸாம்பிள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டென்ஷன் வைக்கணும், திட சங்கல்பம் வைக்கணும். ஸோ இந்த ஞானம் மூலமாக நாம் இதை முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நம்ம சுயம் என்னுடைய சமஸ்காரம் என்ன, எனக்குள்ளே ரெண்டுமே இருக்குது. இதை நம்ம இதை ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டோம். நம்ம தியான வர்ணனையில் சொல்லும்போது வேறு விதமாக சொல்கிறோமே தவிர உண்மையில் நமக்கு தெரியும் ஒரு ஆத்மாக்குள்ளே 2 விதமான சமஸ்காரங்களும் இருக்குது. ஸோ நம்ம நிறைய கிளாஸஸ் இதை பற்றி கேட்டுட்டோம், அதனால் டீட்டெயில்ஸ்க்கு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தவறான சமஸ்காரங்கள் இருக்குது, ஆனால் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். இந்த தெய்வீக சமஸ்காரங்கள் இருக்குது, அதை நான் அப்பப்போ யூஸ் பண்ணுறேன், அப்பப்போ விட்டுறேன். ஆனால் இனிமேல் நான் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த சமஸ்கார மாற்றத்தின் மூலமாக தான் நான் என்னோட இலக்கை அடைய முடியும். ஸோ இது ஃபார் செல்ஃப், சுயத்துக்காக. இதுவே மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய டைம் இந்த சக்திகள் பற்றி கிளாஸ் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க பாவம் அவங்க சமஸ்கார வசப்பட்டிருக்காங்கன்னா மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது, அப்போ மாற்றிக்க வேண்டியது தானே. அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்கியூஸு, இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த சமஸ்காரம் எப்படி உருவாகுதுன்னு புரிஞ்சிக்கும் போது மற்றவங்களை புரிஞ்சிக்க நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா ஒரு சமஸ்காரம் எப்படி உருவாகுதுன்னா நாட் ஓன்லி திஸ் பர்த், இந்த பர்த்தில் மட்டும் இல்லை. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது எப்படி இருக்குது, க்ளீன் ஸ்லேட்டாக பிறக்குது, அதுக்குன்னு ஒரு சமஸ்காரத்தோடு பிறக்குதே. இது நமக்கு ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் தெரியுமே. நமக்கு 2 குழந்தை இருந்ததுன்னா 2 பேருமே வேறு விதமான சமஸ்காரத்தோடு இருக்காங்க இல்லையா? இதே ட்வின்ஸாக இருந்தால் இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறேன். ட்வின்ஸ்னால் என்ன, ஒரே அப்பா அம்மா ஒரே நாள் ஒரே நேரத்தில் பிறக்குது, ஆனால் 2 பேரோட குணநலன்கள் வேறு மாதிரி தானே இருக்குது. அப்போ நல்லா தெளிவாக தெரியுது, இது ஆத்மா சமஸ்காரங்களை கொண்டு வந்திருக்கு, வேறு குடும்பத்தில் பிறந்திருக்கு, வேறு வாழ்க்கை பயணம், வேறு சமஸ்காரத்தோடு நமக்கு கர்ம கணக்கு இருக்குது, அதனால் நம்ம கூட பிறந்திருக்கு, நம்மக்கிட்ட பிறந்திருக்கு. அப்போ அந்த சமஸ்காரம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஒரு சமஸ்காரம் எப்படி உருவாகுதுங்கிறத 0லேருந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆனால் 0னே கிடையாது, இது எத்தனை வருஷமோ தெரியாது, எத்தனை ஜென்மமாவோ அதை யூஸ் பண்ணியிருப்போம். பாபா சொல்கிறாரு துவாபர யுகத்துலேருந்து யூஸ் பண்ணுறீங்கன்றார். அப்போ 63 ஜென்மமாக சில சமஸ்காரங்கள் உருவாகியிருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஒரு சமஸ்காரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவங்க எத்தனையோ ஜென்மமாக அந்த சமஸ்காரத்தை யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. அப்போ அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு சமஸ்கார மாற்றம் ஏற்படணும்னா முதல்ல லட்சியம் வேணும் நமக்கு. இந்த சமஸ்காரம் மாற்றினா எனக்கு என்ன லாபம், இந்த சமஸ்காரத்தை மாற்றாமல் விட்டுட்டேன்னா எனக்கு என்ன நஷ்டம், இந்த ஞானம் நமக்கு தெரியும். ஆனால் எல்லாருக்கும் தெரியுமா?
இந்த சமஸ்காரத்தை மாற்றுறதுக்கு நமக்கு டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. பாபா சக்தி கொடுக்குறாரு. யோகத்தில் எப்படி கொண்டு போய் சமஸ்கார மாற்றம் பண்ணணும் இதெல்லாம் கூட நம்ம கிளாஸஸில் பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? ஆத்மா பேட்ரி டிஸ்சார்ஜ் ஆகும்போது அது அசுர சமஸ்காரங்களுக்கு போயிடுது இல்லையா? உண்மையில் இந்த அசுர சமஸ்காரங்கள்னால் என்ன? ஆத்மாவோட சக்தியற்ற நிலை தான் அசுர சமஸ்காரங்கள், வேறு ஒன்றுமே கிடையாது. இருட்டுன்னு ஒரு விஷயமே கிடையாது. இருட்டுன்னு ஒன்றுமே கிடையாது. எங்கே வெளிச்சம் இல்லையோ அது இருட்டு இல்லையா? அப்போ எங்கே சக்தி இல்லையோ அது பலவீனம். அப்போ ஆத்மா டிஸ்சார்ஜாக இருக்குது, சக்தி இழந்து இருக்குது, பலவீனமாக இருக்குன்னா அங்கே தெய்வீக சமஸ்காரங்கள் ஆஃப் ஆகுது, யூஸ் பண்ணுறதில்ல. ஞானமும் இல்லை, சக்தியும் இல்லை. அப்போ என்ன பண்ணோம்? ஸோ இந்த புரிதல் வரும்போது மற்றவங்கள அவங்க யாரோ எப்படியோ அப்படியே ஏற்றுக்கொள்ளும் சக்தி நமக்கு வரும். அப்போ ஏற்றுக்கொள்ளுதல்னா என்ன? அவங்க என்ன பண்ணுறாங்களோ அப்படியே பண்ணட்டும், அப்படி இல்லை. அவங்கள பார்த்து நமக்குள்ள கேள்விகள் வருதே, ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி செய்கிறாங்க, ஏன் 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 வருது இல்லையா? அதனால தானே மனசுக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகுது. ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி பேசினாங்க, நான் இவ்வளோ சொல்லி கூட ஏன் இப்படி செஞ்சாங்க, இவ்வளோ படிச்சிருக்காங்க. பிகேஸாக இருந்தால் இன்னும் மோசம், இன்னும் நிறைய கேள்விகள் வரும். இவங்களும் தானே முரளி கேட்குறாங்க, இவங்களும் தானே யோகம் பண்ணுறாங்க, இவங்க எவ்வளோ சேவை பண்ணுறாங்க, ஏன் 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 ஏன்னு கேள்விகள் வருது. இந்த கேள்விகளுக்கு இப்போ பதில் கிடைக்குது. சமஸ்கார வசப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த சமஸ்காரம் மாற்றுறதுக்கு முதல்ல ஞானத்தில் கிளாரிட்டி வேணும். முதல்ல பாபா என்ன சொல்கிறார்? புத்திசாலிங்களாக இருங்கன்றாரு. யார் சத்தியுகத்தில் உயர்ந்த பதவி அடைவாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதுனா புத்திசாலிகள் தான். புத்திசாலிகள் தான். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நான் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேனா? ஸோ அந்த புத்திசாலித்தனம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஞானத்தில் தெளிவு இல்லைன்னு அர்த்தம். ஞானம் மறந்து போயிருக்கு, மறைஞ்சு போயிருக்கு. அதை தான் மாயாங்கிறோம். ரொம்ப டீட்டெயில்டாக பேச முடியாதுன்றதுனால மாயா ராவணன்னு சின்ன ஒரு வார்த்தையில் முடிச்சிடுறோம். ஆனால் நமக்கு தான் டீட்டெயில்ஸ் தெரியும்ல. ஸோ அப்போ மற்றவங்க சமஸ்கார வசப்பட்டிருக்காங்க. இதை தவிர கர்ம கணக்குன்னு வேற இருக்குது, அது வேற இருக்குது. அதுவும் நமக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது. கர்ம கணக்கு வேற இருக்குது, சமஸ்கார வசப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஒருத்தவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றதுக்கு காரணம். அப்போ நான் லட்சியம் வைக்கிறேன், முயற்சி பண்ணுறேன். ஏன்னா நான் பண்ணுறது தான் எனக்குள்ளே ரெக்கார்ட் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது எனக்கு ரெக்கார்ட் ஆகாது. அவங்கவுங்க ஆத்மாக்குள்ளே அவங்கவுங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்கவுங்க என்ன பேசுகிறாங்க, அவங்கவுங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றது தான் ரெக்கார்ட் ஆகுது, சமஸ்காரமாக ரெக்கார்ட் ஆகுது. அதாவது ஜென்ரலாக மற்றவங்க என்ன பேசினாங்கன்றது நார்மல் ரெக்கார்டு தான், அது ஒரு லேசான பதிவு தான். அதாவது ரொம்ப ஹெவியாக போயிடுச்சுன்னா அது கர்ம கணக்காயிடுது, பாவம் புண்ணியம் அந்த கணக்கில் வருது. ஸோ என்னோட சமஸ்காரங்கிறது என்னோட ரெஸ்பான்ஸ் தான் ரெக்கார்ட் ஆகுது. இந்த சமஸ்கார வசப்பட்டு தான் நான் கர்மங்கள் செய்வேன், அந்த கர்மங்களுக்கான ரிசல்ட்டு அப்படியே அது போகுது. இந்த சமஸ்காரத்தை எடுத்துக்கிட்டு தான் நான் அடுத்த பிறவிக்கு போவேன். எங்கே போய் நான் பிறக்கிறேங்கிறது இந்த சமஸ்காரத்தின் அடிப்படையில் தான் இருக்குது இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, இந்த குழந்தைகள் எங்கள் அப்பா மாதிரியே பிறந்திருக்கு, எங்கள் அம்மா மாதிரியே பிறந்திருக்குன்னா உண்மையில் அந்த உடல் மூலமாக உடல் கிடைக்கும்போது உடலோட விஷயங்கள் ஒன்றா இருக்கலாம். அம்மா அப்பா தாத்தா பாட்டியோட உடல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு குணநலன் இந்த குழந்தையோட உடல் நலத்தில் வரலாம். ஆனால் ஆத்மான்னு பார்க்கும்போது சமஸ்காரம் மேட்ச் ஆகிறதுனால தான் அங்கே பிறக்குது. எங்கள் தாத்தா பயங்கர கோபக்காரர். அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்கள் மாமனார் மாதிரியே எனக்கு பொண்ணு பிறந்திருக்கா, ஏன்னா அங்கே மேட்ச் ஆகுது, அதனால் நான் பிறந்திருக்கேன். அப்போ எனக்கு நல்ல குடும்பத்தில் பிறக்கணுன்ற ஆசை இருந்தால் என்னோட சமஸ்காரம் எப்படி இருக்கணும்? பாபா என்ன சொல்ல, நீங்கள் கிருஷ்ணா கூடவே பிறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிருஷ்ணா அளவுக்கு உங்களை ரைஸ் பண்ணுங்கன்றார், கிருஷ்ணா அளவுக்கு உங்கள் சமஸ்காரத்தை மாற்றிக்கோங்கன்றார். ஸோ நான் ஆத்மா என்னோட பின்னாடி வரப்போகிற ஜேர்னி எப்படி இருக்கணும்னா என்னோட சமஸ்கார மாற்றங்கள் மூலமாக தான் நடக்கணும். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் அப்பா அம்மா, ஃபஸ்ட் கிளாஸ் உறவுகள், இது தானே சௌபாகியம்னு சொல்கிறோம். அப்படின்னா இந்த பிறவியில் இருக்கவங்களெல்லாம் குறை சொல்கிறோமா? அதெல்லாம் கிடையாது, எதுவுமே குறை சொல்கிறது கிடையாது, கரெக்டாக தான் அமைஞ்சிருக்கு நம்ம. ஆனால் நமக்குள்ளே சில வீக்னஸஸ்லாம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனத்தாங்கல்கள் இருக்கலாம். எங்கள் அம்மா அப்பா இன்னும் கூட எனக்கு பண்ணியிருக்கலாம், இன்னும் கூட இதை செஞ்சுருக்கலாம், அதை செஞ்சுருக்கலாம். நோ, கரெக்டாக தான் நடந்திருக்கு. ஏன்னா அதுதான் கர்ம கணக்கு கொண்டு வந்திருக்கோம், சமஸ்காரம் மேட்ச் ஆகி தான் இங்கே பிறந்திருக்கோம்.
ஸோ யாரையும் குறை சொல்ல வேண்டாம். அவங்கவுங்க கர்ம பலன்படி தான் எல்லாமே நடக்குது. இன்னாருக்கு மனைவி ஆகிறது, இன்னாருக்கு கணவராகிறது, இவங்க வந்து குழந்தையா பிறக்கிறது, இல்லை நாம போய் குழந்தையா பிறக்கிறது, எல்லாமே இந்த சமஸ்காரங்கள் கர்ம கணக்குப்படி தான் நடக்குது. அப்போ அந்த சமஸ்கார மாற்றங்கள் எவ்வளவு முக்கியம். அப்போ அந்த அந்த பர்சன் அவங்களும் சமஸ்கார வசப்பட்டிருக்காங்க. சமஸ்கார மாற்றத்துக்கு நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். அப்போ அவங்க அது பண்ணலைல்ல, அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அவங்க அப்படி தான் நடந்துப்பாங்க. அப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் எனக்குள்ள டர்புலன்ஸ் உருவாகாமல் இருக்கும், மனசுக்குள்ள கொந்தளிப்புகள் உருவாகாமல் இருக்கும். ஸோ என் மனசு ஏற்றுக்கொள்ளும் சக்தியை வளர்த்து கொள்ளும் போது தான் என்ன செய்யுது இவங்களை மாற்ற முடியும், எப்படி பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், எப்படி இந்த சுச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறதுலாம் வரும் ஏற்றுக்கொள்ளும் சக்தி. அடுத்தது சொல்லுவோம், என்னால் சகிச்சுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். சகித்து கொள்ளுதல்னா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங். இவங்க சமஸ்காரம் உருவாக்கிட்டாங்க. சில மாதாஜிங்க சொல்லுவாங்க, நான் வரும்போது கல்யாணம் ஆகி வந்தேன், அப்பத்துலேருந்தே என் ஹஸ்பண்ட் என்னை மோசமாக ட்ரீட் பண்ணுறாரு. அப்போவே நிற்க வேண்டியது என்ன, பவர் டு ஃபேஸ் பண்ணியிருக்கணும் இல்லை? நோ, திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள், நான் இதை ஒத்துக்க மாட்டேன் சொல்லியிருக்கணும்ல. அன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த சக்தி இல்லை, பவர் டு ஃபேஸ் இல்லை. அதனால் அவங்களுக்கு நாம் சமஸ்காரத்தை உருவாக்கிட்டோம். நம்ம என்ன நினச்சோம், இந்த மாதிரி அப்யூஸ் எல்லாம் வந்து நாம் டாலரேட் பண்ணிக்கணும்னு நினச்சோம். அப்யூஸ் எல்லாம் டாலரேட் பண்ணக்கூடாது, சொல்லணும் இது தவறு, இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு முதல் தடவையே எதிர்க்கணும். எதிர்க்கணும்னா என்ன அர்த்தம், என்னோட ஸ்திதியை விட்டு நான் இறங்கக்கூடாது. நானும் திருப்பி ரூடாக பேசுகிறேன், நானும் சீன் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே வந்து சக்தி இருக்காது, நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு சக்தி இருக்காது, அவங்கக்கிட்ட மாற்றம் வராது. அவங்க உடனேலாம் ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா ஈகோ இருக்குல்ல. ஆனால் உள்ளுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிடும், ஓஹோ இவங்கக்கிட்ட இதெல்லாம் நடக்காது, நம்ம மற்றவங்கக்கிட்ட பண்ணதெல்லாம் இவங்கக்கிட்ட பண்ண முடியாது போல இருக்குது. ஸோ இந்த பவர் டு ஃபேஸ் வரும்போது நிலைமை இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஆனால் நாம் சில காரணங்களால் நம்மக்கிட்ட அந்த எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்குள்ள அந்த சமஸ்காரத்தை ஜாஸ்தி பண்ணியிருப்போம். இப்போ சமஸ்காரம் உருவாகிடுச்சு, இப்போ போயிட்டு நம்ம எதிர்த்தோம்னா அவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் முடியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் அப்யூஸ் எல்லாம் நம்ம ஒத்துக்கக்கூடாது, அது வேறு விஷயம், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சமஸ்காரம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதை வந்து கரெக்டாக அதாவது நம்ம ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள். கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதெல்லாம் கிடையாது. உங்களோட ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படியோ அதற்கேற்ற கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும். நான் அம்மானா என் குழந்தை தப்பு பண்ணால் சமஸ்காரம் ஆயிடுச்சின்னு நான் விடக்கூடாது. ஆனால் நான் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு இந்த நாலேஜ், இந்த சக்திகள்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ நான் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், நோ, சும்மா வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, நீ இதை செய்யணும், நீ இதை செஞ்சு தான் ஆகணும், இதை நீ செய்யலைன்னா உனக்கு இதெல்லாம் கிடைக்காது. அப்போ குழந்தை புரிஞ்சுக்கும். அதே மாதிரி மற்றவர்களையும் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ எல்லா சக்திகளும் பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், இந்த சமஸ்காரம்ன்ற சொல்லும்போது இந்த சமஸ்காரத்தோட டீட்டெயில்ஸ் தெரியணும்ல, அப்போ தானே புரியும். இல்லைனா கிளாஸ் நல்லா தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு தெரியாது சிஸ்டர் எங்கள் வீட்டு ஆளுங்களை பற்றி. நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும், நான் உங்ககிட்ட ஒரு நாள் தனியாக பேசுகிறேன். தேவையே இல்லை, எல்லா விஷயமும் பாபா நாலேஜில் கொடுத்துருக்காரு. நம்ம புரிஞ்சிக்கும் போது அதுக்கு தெளிவு கிடைக்குது. ஸோ மற்றவங்களை சகிச்சிக்கிறதுக்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, ஏற்கனவே நடந்த விஷயங்கள் லெட் கோ பண்ணுறதுக்கு, ஒரு விஷயம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா நான் என்ன விட்ரா பண்ணிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே ஒன்று சரியா தவறா பகுத்தறியறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சமஸ்காரத்தை பற்றின தெளிவு இருக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ நமக்கு ஈஸியாக மற்றவங்கள டாலரேட் பண்ண முடியும். எங்கே டாலரேட் பண்ணணும், எங்கே ஃபேஸ் பண்ணணுங்கிற பகுத்தறியும் சக்தி வளரும், ஏற்றுக்கொள்ளுதல் வளரும். ஸோ புதிய சமஸ்காரத்தை தொடர்ந்து யூஸ் பண்ணுறது மூலமாக மட்டுமே பழைய சமஸ்காரம் மாறும். இதற்கு சக்தி தேவை. இப்போ ஞானம் தெரிஞ்சிருச்சு, சக்தி வேணும் இல்லையா. அப்போ யோகாவில் உட்கார்ந்து லிஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து மற்றவங்கள பண்ண போகிறது இல்லை, அது வேற அண்டர்லைன் பண்ணி சொல்லியாச்சு. நம்மால் மற்றவங்கள மாற்ற முடியாது. மாற்றங்கிறது நான் பண்ணிக்கிறது, அந்த ரியலைசேஷன் நான் தான் பண்ண முடியும் இல்லையா. ஸோ நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம், மற்றவங்கள மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். ஃபெயிலியர் ஆகும்போது நமக்கும் சக்தி குறையுது, உறவுகள்லையும் பிரச்சனை வருது. நாம் மற்றவங்கள பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் தான் பண்ண முடியுமே தவிர மாற்றம் அவங்க தான் கொண்டு வரணும். அந்த மாற்றம் அவங்க கொண்டு வர்றதுக்கு நம்மக்கிட்ட இருந்து ஞானம் அவங்களுக்கு போகணும்.
அப்போ அவங்க சொல்கிறத நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு அதற்கப்புறமா நம்ம பேசும்போது நாம் சொல்கிறது அவங்களுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு விதை போய் விழும். அது எப்போ வேணாலும் முளைக்கலாம். அந்த விதை முளைக்கிறதுக்கு என்கிட்டேருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் போகும்போது, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ்னால் என்ன, எல்லார்கிட்டேயும் போய் அவங்கள பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறது. அதாவது இப்படி நடக்குது, நான் என்ன பண்ணணும்னு கேட்குறது வேறு விஷயம். அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, ஏற்கனவே நடந்த விஷயங்களை பற்றி வர்ணனை பண்ணுறது, இதன் மூலமாக நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்குறோம். அப்போ நம்ம ஞானம் கொடுக்குறோமே, அந்த விதை என்ன ஆகும்னா எரிக்கப்படும், பஸ்மமாக்கப்படும். விதை மென்மையாக இருக்கணும், அதற்கு தண்ணீர் ஊற்றணும், சூரிய வெளிச்சம் வேணும். ஆனால் நம்ம ரிவர்ஸ் தேவையில்லாததெல்லாம் பண்ணுறோம். எவ்வளோ கவனம் வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த டர்புலன்ஸ் எனக்குள்ளே வரக்கூடாது. நான் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மட்டும்தான் அனுப்பணும்னா எனக்குள்ளே இந்த சக்திகள் வேணும். டாலரன்ஸ், அக்செப்டன்ஸ், லெட் கோ, விட்ரா, பகுத்தறிவது. ஸோ எனக்குள்ளே நான் இந்த சக்திகளை வளர்த்துக்கும் போது 2 இடத்துலையும் எனக்கு எஃபெக்ட் கிடைக்கும். எனக்குள்ளேயும் தெய்வீக குணங்கள் எமர்ஜ் ஆகும். சக்திகளை யூஸ் பண்ண சக்திகள் அதிகமாகும். குணங்களை யூஸ் பண்ண குணங்கள் அதிகமாகும். ஏன்னா நம்ம புது குரூவில் போயிட்டுருக்கோம், பாசிட்டிவ் லூப்பில் போயிட்டுருக்கோம். அப்போ என்கிட்ட இருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் போக போக அந்த ஆத்மாக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மாற்றம் வரும். ஏன்னா நான் உணர்ந்து மாற்றம் கொண்டு வரும்போது சீக்கிரம் முடியும். ஆனால் வெறும் இன்ஃப்ளூயன்ஸ்னால் மாற்றம் வரும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், டக்குன்னு நடக்காது இல்லையா? ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்கவங்க சமஸ்காரம் படி அவங்கவுங்க பாக்கியம் அமைய போகுது. ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேங்கிறது என்னோட சமஸ்காரத்தை அதிகம் பண்ணது. இந்த சக்திகள் அதிகமாகும்போது என்னோடய தெய்வீக குணங்கள் மேலே வருது. இன்ஃபேக்ட் அந்த பர்சன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இது வரைக்கும் எனக்கு ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்ததை நான் இப்போ வாய்ப்பாக யூஸ் பண்ணி எனக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீக குணங்களை மேலே கொண்டு வரேன். இது ரொம்ப அதாவது நம்ம யோகம் பண்ணி கொண்டு வரோம். ஆனால் அதுவே ஒரு சூழ்நிலை வந்து நம்ம கொண்டு வரும்போது இது இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, பின்னாடி வரவங்களுக்கும் பழையவங்களோட சமமாக போக முடியுங்கிறார். ஸோ இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த கடுமையான சூழ்நிலைகள் எல்லாமே நன்மைக்கு தான். இன்னும் நம்மளோட அந்த தெய்வீக குணங்கள் மேலே வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுவும் எனக்கு நன்மை தான். எப்போ எனக்கு சரியான புரிதல் இருக்கும்போது, அதை நான் சரியாக யூஸ் பண்ணிக்கும்போது. அதே அந்த சூழ்நிலை வசப்பட்டு நான் போய் மாட்டிக்கிட்டேன்னா, அந்த பவர் டு விட்ரா இல்லைன்னா, அவங்க மோசமாக நடந்துக்கிறாங்க, நானும் இங்கே டிஸ்டர்ப் ஆகிட்டேன்னா, பவர் டு விட்ரா யூஸ் பண்ணலை, என்டாங்கிள் ஆகிடுறேன். அதாவது அவங்களோட எனர்ஜி வலையில் போய் நான் மாட்டிக்கிறேன், நானும் நெகட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணுறேன். அப்போ தெய்வீக குணங்கள் எமர்ஜ் ஆகாது. ஸோ பவர் டு விட்ரா எவ்வளோ முக்கியம். ஸோ இந்த எல்லா சக்திகளும் பாருங்கள் ஒன்றுக்கொன்று இணைந்திருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி இவ்வளோ போதும். நம்ம அந்த சமஸ்காரம் பற்றி 2 கிளாஸ் இருக்குது, அதை நம்ம குரூப்பில் போடுவோம். அதை கண்டிப்பாக பாருங்கள். ஓகே சிஸ்டர், நன்றி சிஸ்டர், நல்ல அற்புதமான தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நன்றி அப்பா. ஓகே, யாருக்காவது ஏதாவது ஷேர் பண்ணணும்னா சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. ஓம் சாந்தி. பிராமணர்களுக்குள்ள வந்து சகயோகம் தான், தானம் கிடையாது. எல்லாருமே நம்ம சமம் தான், சமமான வாய்ப்பு, நம்ம எல்லாருமே சமம் தான். ஓகே, ஓகே சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ பாபா. தேங்க்யூ கோதண்டராமன் பிரதர். தேங்க்யூ. சொல்லி நம்ம வந்து டெய்லி வந்து நமக்கு சன்ஸ்கார் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கிறது, நம்ம படிக்கிறது, வானு கேட்கறது, முரளி கேட்கறது, அதே மாதிரி நம்மளோட வேஸ்ட் சன்ஸ்காரமும் நம்ம ஆத்மாவில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலி நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் நம்ம காதில் அந்த இன்ஃபர்மேஷன் போயிருக்கு, நம்ம நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறோம், சம்திங் ஏதோ பார்க்குறோம், அந்த மாதிரி வேஸ்டேஜ் வந்து நம்ம அந்த ரெக்கார்டை வந்து எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சிஸ்டர். அதான் என்னோட கொஸ்டின். ஆக்சுவலி அன்னன்னைக்கு வேஸ்ட் குப்பைகள்லாம் இருக்குல்ல ஆத்மால, அன்னன்னைக்கு இப்ப சேர்ந்துருது, அன்னன்னைக்கு எப்படி டெலீட் பண்றது எனக்கு கொஞ்சம் கைட் பண்ண. முதல்ல வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு எண்ணம் வைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து நாம வந்து எதுக்கு குப்பைகளை சேர்க்கணும், அதுல அட்டென்ஷன் வைக்கலாம் இல்லையா? இல்ல சிஸ்டர், நான் குப்பைகள்னு சொல்லல. ஆக்சுவலி இப்ப வந்து உக்ரைன் வார் நடக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு சம்திங் ஏதோ நம்ம ரீட் பண்றோம், ஏதோ அதாவது அன்வான்ட் நியூஸஸ்லாம் நமக்கு வருது இல்லை. நான் நெகட்டிவ் சொல்லலை, வேஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜ்லாம் சம்டைம்ஸ் நம்ம ஆத்மா ரெக்கார்ட் ஆயிடுது. இப்போ ஒருத்தவங்களை பற்றி நம்மகிட்ட நெகட்டிவ் சொல்றாங்க, அதை நம்ம கேட்குற மாதிரி ஆயிடுது.
ஸோ அது உள்ளுக்க போயிருது எப்படியோ அன்வான்ட், நம்ம விரும்பல, சம்டைம்ஸ் ஆத்மால ரெக்கார்ட் ஆயிருது, அந்த நெகட்டிவ் சம்டைம்ஸ் நமக்கு வருது. ஸோ அதை வந்து எல்லாம் நம்ம பாக்குறது கேட்கறது அந்த மாதிரி இதுல போயிடும். ஸோ இதை வந்து அன்னன்னைக்கு டெலிட் பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் எதுவும் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். காமனா கேட்கறேன் சிஸ்டர். ஓம் சாந்தி. எது உள்ளே போயிடுதோ அது உங்களோட பார்ட் ஆகிடும். எது உள்ளே போகுதோ அது உங்களோட கேரக்டராக மாறிடும். நீங்கள் வெஜிடேரியனா பிரதர்? எஸ் சிஸ்டர், பியூர் வெஜிடேரியன் சிஸ்டர். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க நான்வெஜ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க, அப்போ என்ன சொல்வீங்க? நான் சாப்பிட மாட்டேன், நான் பியூர் வெஜிடேரியன் சொல்லிடுறேன். இல்லை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ப்ளீஸ் நான் எனக்கு தெரியாது, நான் பண்ணிட்டேன், எவ்வளோ அன்பாக பண்ணியிருக்கேன், இதை வாங்குறதுக்கு நான் எவ்வளோ தூரம் போனேன், எவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியுமா, ப்ளீஸ் எடுத்துக்கோங்களேன், ஒன்று எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்போ என்ன சொல்வீங்க? நான் டச் பண்ணவே மாட்டேன் சிஸ்டர். ஆக்சுவலி சேம் திங் தான். ஸோ அது கெடுதல் தெரியுது இல்லையா? அதே போல் நெகட்டிவ் தெரியுதுன்னா எடுத்துக்கக்கூடாது. இப்போ நியூஸ் பேப்பர் கூட ஹெட்லைன்ஸ் படிக்கும்போதே நமக்கு நாட்டு நிலவரம்லாம் தெரிஞ்சிடுது. அதாவது என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பில்லை, அதுக்குள்ளே டீட்டெயில்டாக போகணும்னு அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து 2 விதமான குரூப் தான் இருக்குது. ஒன்று வந்து கலியுகத்தை இன்னும் மோசமாக்குறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க, நேச்சுரலி பண்ணுறாங்க. அவங்க இன்னும் நிறைய துக்கத்தை க்ரியேட் பண்ணுறது, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, புரளி பேசுறது, நெகட்டிவான விஷயங்களை பேசி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணி இன்னும் பலவீனமான ஆத்மாக்கள் அதை அப்சர்வ் பண்ணி இன்னும் நெகட்டிவ் க்ரியேட் பண்ணி கலியுகத்தை மோசமாக்குறதுக்கு அவங்க புருஷார்த்தம் பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன குரூப் என்ன பண்ணுது, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணுறது, சத்தியுகத்தை கொண்டு வரணும், என்ன நடந்தாலும் சரி நான் பாசிட்டிவ் மட்டும்தான் க்ரியேட் பண்ணுவேன். நான் பாசிட்டிவ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்குள்ளே போகிறதுக்கு அடுத்த கிளாஸ் இதுதான். அப்போ எண்ணங்கள்ன்ற லெவல் பேசுகிறோம், அப்போ எண்ணங்களுக்கு முன்னாடி லெவல் இருக்கு இல்லையா, அதை பற்றி அடுத்த கிளாஸில் பேச போகிறோம். ஸோ உள்ளே என்ன இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறோன்றது என்னோட பார்ட் ஆகிடுது. ஏன்னா அது என்னோட எண்ணங்களில் வருது, என்னோட கர்மத்தில் வரும், நீங்கள் தூங்கும்போது வரும். ஸோ வைப்ரேஷன்ஸ் வருது. ஸோ நீங்கள் எந்த குரூப்புன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் வெஜிடேரியனுக்கு ஸ்ட்ரிக்டாக நோ சொல்கிறீங்கல்ல, நான் சாப்பிட மாட்டேன், இது எனக்கு கெடுதல், நீங்களும் சாப்பிடாதீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க. சேவைக்கு இதெல்லாம் வாய்ப்பு. இப்போ உங்ககிட்ட வந்து யாராவது வம்பு பேசுகிறாங்க, அவங்கள பற்றி சொல்கிறாங்க, இவங்கள பற்றி சொல்கிறாங்க, நெகட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லும்போது அவங்க பிகேவாக இருந்தால் ரொம்ப ஈஸி, நீங்கள் சொல்லலாம், அவங்களுக்கு கூட நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம். நான் பிகேவாக இருந்ததுன்னா அது சேவைக்கு வாய்ப்பாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம இப்படி பேசுகிறோம் இல்லையா, என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த எண்ணங்கள் மூலமாக ஏற்படுத்துகிற அதிர்வலைகள், இந்த அதிர்வலைகள்னால தான் உலகம் இப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் முதல்ல உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ அவங்க பேசும்போது அவங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுத்தீங்கன்னா 2 விஷயம் அங்கே நடந்துருது. நீங்கள் சேவையும் பண்ணிட்டீங்க, அவங்க கொடுக்குற நெகட்டிவிட்டியிலேருந்து தப்பிச்சிட்டீங்க. அவ்வளோதான். பாபாக்கு அன்றைக்கி ரிப்போர்ட் கொடுங்களேன், நல்லா தூக்கம் வரும், அன்றைக்கி அமிர்த வேலை சூப்பராக நடக்கும். ஸோ எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் வாய்ப்பாக மாற்றிக்கோங்க. ஸோ அந்த ஆத்மாக்கும் தெரியாது இல்லையா, அதனால தானே அப்படி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஞானம் கொடுக்கும்போது, ஞானம்னா என்னன்னு நினச்சிங்க, வெறும் 7 days கோர்ஸ் தானா? எல்லாரும் எடுத்தோடனே 7 days கோர்ஸ்க்கு வரமாட்டாங்க. அதை தவிர உலகத்தில் இருக்க அத்தனை ஆத்மாக்களும் சதோ பிரதானம் ஆகணும் இல்லையா? உலகத்தில் இருக்க அத்தனை ஆத்மாக்களும் என்னோட சகோதர ஆத்மாக்கள். இந்த ஆத்மா தெரியாமல் இப்படி செய்கிறாங்க. இப்போ நான்வெஜ் ஏன் சாப்பிட்றாங்க? அவங்க தெரியாது. நான்வெஜ் சாப்பிட்றதுனால உடலுக்கு மட்டும் கெடுதல் இல்லை, ஆத்மாவுக்கு கெடுதல். ஒரு கர்ம கணக்கு கிரியேட் பண்ணுறாங்க, நெகட்டிவ் இருக்குது, தெரியாமல் செய்கிறாங்க இல்லையா? அப்போ உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உட்காந்து கிளாஸ் எடுங்க. அப்போ கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஞானம் இருக்கணும், நோட்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ ஒரு பக்கம் மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனாலேயே உங்களோட ஞானம் அதிகமாகும். உங்களுக்கு ஞானம் அதிகமாக ஆயிடுச்சுனாலே நீங்கள் சொல்லாமல் இருக்க மாட்டீங்க. பிகேவோட அந்த ஒரு சேவைங்கிற சமஸ்காரம் இருக்குல்ல, அப்போ வாய்ப்பு வந்த உடனே அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு, குறைந்தபட்சம் அடுத்த தடவை உங்கள் காதில் நெகட்டிவ் போட மாட்டாங்க. உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம பாவம், நம்ம எல்லாரும் கொண்டு வந்து நம்ம காதில் விட்டுறாங்க, நம்ம வாய்க்குள்ளே யாரும் வந்து நான்வெஜ் போட முடியாது இல்லையா? அதே தான், எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இதனால் எனக்கு கெடுதல் நீங்கள் நினச்சி பாருங்கள், போக மாட்டீங்க. ஓகேவா பிரதர்? தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர், ஒரு இது சொன்னீங்க இல்லையா, லைக் எல்லோருக்கும் சமயோகம், ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கும் அதோடைய இது மாறுது இல்லைங்களா? அவரவருடைய தன்மைப்படி தானே அவருக்கு யோகம் இருக்கும் இல்லைங்களா? இல்லை, சகயோகம்னா வந்து கோஆப்ரேஷன் அர்த்தம், ஒத்துழைப்பு. நாட் சமயோகம் அல்ல, சபயோகம். சகயோகம்ங்கிறது சகயோகம்னா ஒத்துழைப்பு கொடுக்கறது.
ஓ நன்றி நன்றி. அதாவது ஆ இப்போ சரி. சாய் சிஸ்டர் வந்து உங்களுக்கு தானம் கொடுக்கல, ஞானத்தின் தானம் கொடுக்கல, சகயோகம் பண்ண. எனக்கு தெரிஞ்சது, நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்போ நீங்களும் ஏதாவது நீங்கள் சில சமயம் கேள்வி கேட்பீங்க இல்லையா, அதில் எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிடைக்கும் ஏதாவது. அப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க, இது சகயோகம். இப்போது நிறைய பேர் ஞானத்துக்கு லேட்டாக வராங்க, அப்போ முன்னாடி வந்தவங்க தானே பின்னாடி வந்தவங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ அது தானம் கிடையாது, சகயோகம். நல்லது நல்லது. அப்போ வந்து நமக்கும் அகங்காரம் வராது, அவங்களுக்கும் நான் பாரு தாழ்ந்து போயிட்டேன் அப்படிங்கிற ஃபீலிங் வராது. இங்கே பாபாவோட நாலேஜில் வந்து எல்லாமே சமம் தான். ஆனால் அந்த சமம் நம்ம எடுத்துக்கிறோமா இல்லை நாம் கீழவே போயிடுறோமாங்கிறது நம்மளோட சாய்ஸாக இருக்குது. நம்மளோட டீப்பர் இன்வால்வ்மெண்ட்டு, அப்புறம் அதில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நன்றி சிஸ்டர். சிஸ்டர் இன்னொரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க பிரதர். சரி. அதாவது நம்மளுடைய அந்த அந்த அன்னோன் இன்னர் ரெசிஸ்டன்ஸ், அது என்னன்னே தெரியாது. சம்டைம் வந்து நம்ம தெரிந்த அதாவது நீங்கள் சொன்னீங்களே அந்த நோட்ஸ் எடுத்தது படி, அதாவது நம்மளுடைய தெய்வீக குணங்களை பயன்படுத்துதல், அசுர குணங்களை நீக்குதல். இப்போ நிறைய முறை நம்மிடம் நாம் உருவாக்காத மேபி நம்முடைய பல முந்தைய ஜென்மாலேருந்து கூட வந்திருக்கலாம் இல்லைங்களா? அது எப்படி லைக் அந்த ஒரு அன்னோன் இன்னர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு எதுவுமே தெரியாத அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி நீக்கிறது? அதுதான் பிரதர், நம்ம முந்தின கிளாஸில் சொல்லியிருக்கோம். நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. இதை வந்து சமஸ்காரங்கள்ன்றது ஐஸ்பர்க் மாதிரி, அதாவது பனிப்பாறை. ஓகே, பனிப்பாறை வந்து தண்ணீர் மட்டத்துக்கு மேலே இருக்கிறது தெரியும், தண்ணீருக்கு அடியில் இருக்கிறது தெரியாது. அதே போல் நமக்குள்ள இப்போ இந்த பிறவியில் எது கிளாரிங்காக தெரியுதோ அது நமக்கு தெரிஞ்ச சமஸ்காரம். ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. அது வந்து ஒரு டஃப் சுச்சுவேஷன் வரும்போது தான் அது வெளிப்படுது. நானா இப்படி ரியாக்ட் பண்ணேன், நானா இந்த வார்த்தை பேசினேன், இந்த வார்த்தையா என் வாயிலிருந்து வந்தது, இப்படியா நான் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஜெயிலில் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது ஏன் அப்படி பண்ணேன்னா, அந்த ஒரு க்ஷணத்தில் நான் வந்து என்னோடய ஸ்திதியை நான் இழந்துட்டேன், கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் அது வந்து அந்த க்ஷணத்தில் நடந்தது கிடையாது. உள்ளே அந்த சமஸ்காரம் இருக்குது. அது சமஸ்காரம்னு சொல்கிறத விடவும் நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. உதாரணமாக ஒரு சினிமா பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சினிமாவில் அவங்க எப்போ பார்த்த படமாக கூட இருக்கலாம். அது அந்த இவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், கிட்டத்தட்ட அந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த பர்டிகுலர் ஆக்டர் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாருங்கிறது ஆத்மாக்குள்ளே ரெஜிஸ்டர் ஆகுது. இது நடந்து பல வருஷங்கள் கூட ஆயிருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு சம்பவம், அதே மாதிரி இல்லை கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடக்கும்போது எனக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் தாட் வந்து அந்த ஆக்டர் அந்த படத்தில் என்ன பண்ணாரோ அதுதான். இது உதாரணமாக நான் வந்து ஒரு படம்னு சொல்கிறேன். இது நம்ம படிக்கிற விஷயங்களாக இருக்கலாம், பார்க்குற விஷயங்கள், கேட்குற விஷயங்கள். அதனால தான் பாபா வந்து இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றார். நெகட்டிவான விஷயங்கள் கேட்காதீங்க, ஏன்னா உள்ளே போகுது, உள்ளே ரெக்கார்ட் ஆகுது. இது நீங்களே உங்களை அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து அந்த சூழ்நிலை வந்தால் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிறது உள்ளே ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகிருக்கு. நம்மளே அறியாமலே நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஃபஸ்ட்டு சாய்ஸாக வருது. அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்களே, நம்மளை அறியாமல் இன்வாலண்ட்ரியாக அது வெளில வந்துடும். ஸோ அப்போ இதுக்கு வந்து ஒரே தீர்வு வந்து நமக்கு இந்த படிப்பாறை வந்து அடியில் என்ன இருக்குதுன்னு தெரியாது இல்லையா? இதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. அதாவது இந்த டிஃபெக்ட்ஸ், பலவீனங்களோட லிஸ்ட்டு நம்ம எதுக்கு எடுத்துக்கிறோம்னா, முதல்ல நமக்கு தெரியணும் நம்ம பண்ணுறது ஒரு தவறுன்னு தெரியணுங்கிறதுக்காக அந்த லிஸ்ட்டு தவிர, நாம் பண்ண போகிறது வந்து அந்த பாசிட்டிவ் சமஸ்காரங்களை உள்ளே கொண்டு வரதான். இப்போ யோகம் பண்ணும்போது பாபா கிட்ட அன்பு, இப்போ அன்புன்னு எடுத்தால் அந்த அன்போட டீட்டெயில்ஸ்குள்ளே போகணும். அன்புனா என்ன, இது வந்து ஆக்சுவலாக ஒரு படிப்பு. அன்புனா என்னன்னு உட்காந்து எழுதணும். அன்பு பற்றி என்னென்ன கமெண்ட்ரி இருக்கோ அதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம அந்த ஞானத்தை கொண்டு வந்துட்டு அந்த புரிதலோடு போய் அந்த அன்பு யோகம் பண்ணும்போது அந்த சமஸ்காரம் எமர்ஜ் ஆகும். இப்போ அந்த சமஸ்காரம் எமர்ஜ் ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்கலி அந்த நெகட்டிவ் சமஸ்காரம் கீழே போயிடும். ஏன்னா ஒரு சமஸ்காரம் தான் மேலே இருக்க முடியும். ஒரு ஒரு இன்சிடெண்ட்லேயும் ஒரு சமஸ்காரம் தானே மேலே இருக்க முடியும். நான் உங்ககிட்ட அன்பாகவும் இருக்கேன், கோபமாகவும் இருக்கேன்றது நடக்காது இல்லையா? கோபம் வரும்போது நான் கண்ணாபின்னான் பேசுகிறேன், என்னோடய ஈகோ ஹர்ட் ஆகுதுன்னா அங்கே எங்கே அன்பு இருக்குது? இது வெளி உலகத்தில் ஒரு தவறான சொல்லியிருக்காங்க, அன்பு இருக்கிறதுனால தான் கோபமாக பேசுகிறாங்க. அப்படிலாம் இல்லை. அன்பு இருந்தாலே அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ். நீங்கள் எப்படியோ உங்களை அப்படியே ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு சக்தி கொடுக்குற மாதிரி நான் அன்பாக பேசுகிறது தான் அன்பு. உங்கள் சக்தியை குறைக்கிற மாதிரி, உங்கள் சுயமரியாதையை குறைக்கிற மாதிரி நான் பேசுகிறது, திட்டுறது எல்லாமே அங்கே அன்பு கிடையாது. எனக்கு ஈகோ ஹர்ட் ஆகிருக்கு,
அதை நான் வெளியில் அன்புன்னு சொல்லிக்கிறேன். இதுதான் இந்த தவறான இன்ஃபர்மேஷன்லாம் உள்ளே உட்காந்துருக்கு. ஸோ இந்த பிலீஃப் சிஸ்டத்தை மாற்றிக்கிறோம். இங்கே வந்து இந்த பாசிட்டிவ் விஷயங்களை நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வரும்போது இன்னும் அந்த ஞானத்தில் இன்னும் கிளாரிட்டி வர யோகம்னா என்ன, அதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ சில தியரியாக விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த சமஸ்கார மாற்றங்களுக்கே நம்ம யோகாவில் பார்க்க போகிறோம் பின்னாடி வரக்கூடிய வகுப்புகளில். ஏன்னா இல்லைன்னா பர்பஸ் சர்வ் ஆகாது இல்லையா? அப்போ அந்த யோகாவில் எப்படி இந்த சமஸ்கார மாற்றம் பண்ணணும், இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக செய்கிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம், புரிஞ்சுக்கிறோன்னும் போது அது ஆட்டோமேட்டிக்லி நடக்கும். இது வந்து எதுவுமே வந்து என் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு கிடையவே கிடையாது. எப்போ ஞானம்ல கிளாரிட்டி கிடைக்குதோ, எப்போ நம்ம அதற்கான முயற்சிகள் பண்ணுறோமோ, கண்டிப்பாக அதை நம்ம கொண்டு வந்தோம். எவ்ரி திங் இஸ் அண்டர் அவர் கண்ட்ரோல் ஒன்லி. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிதுங்களா? எஸ் சிஸ்டர். அதாவது அதுக்கான அந்த இன்டென்சிட்டி என்னென்னா சிஸ்டர், இப்போது நமக்கு தெரியும், புரிஞ்சிக்கவும் முடியும், ஆனால் வந்து செய்கிறதுல வந்து ரொம்ப தள்ளுமுள்ள நடந்துகிட்ருக்கோம். சக்தி குறைபாடு தான் அதுதான் இப்போ நம்மளோட கிளாஸோட நீங்கள் அதை ஒரு கிளாஸ் ஸ்கிப் பண்ணி வந்திருக்கீங்க இல்லையா? அதுதான் பிரதர். அதாவது நான் வந்து பலவீனமான சமஸ்காரங்களை விட்டுட்டு சக்திசாலி சமஸ்காரங்களை எமர்ஜ் பண்ணோன்னா சக்தி வேணும். அதாவது தெய்வீக குணங்களை எமர்ஜ் பண்ணணும், அசுர குணங்களை எமர்ஜ் பண்ணணும்னா சக்தி வேணும். அந்த சக்தி இல்லாமல் நான் வெறும் வந்து நான் நினைக்கிறேன். அதனால தானே சொல்கிறாங்க இப்போ நிறைய இந்த ஸ்தூலமான பழக்க வழக்கங்கள் இருக்கவங்க கூட தெரியுது, நான் சிகரெட் பிடிக்கிறதுனால, ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால என் உடம்புக்கு கெடுது, என் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நான் வந்து அதற்கான பணம் வந்து நான் வேஸ்ட் பண்ணுறேன், என் குழந்தைங்க என்னை பார்த்து கெட்டு போயிடுவாங்க, எனக்கு சமுதாயத்தில் அந்தளவுக்கு மரியாதை இல்லை, எல்லாமே தெரியுது. ஆனால் என்னால் விட முடியலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே சக்தி குறைபாடு இருக்குது. ஸோ சக்தி வரும்போது அதுக்கு தான் வந்து பரமாத்மாவோட ரோல் இங்கே இருக்குது. பரமாத்மா வெறும் ஞானம் கொடுத்துட்டு போயிடலை. ஸோ அவரை யோகம் பண்ணி அவர்கிட்டேருந்து சக்தி எடுத்துக்கும் போது நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் வந்து திட சங்கல்பமாக மாறுது. அப்போ எண்ணம் திட சங்கல்பமாக மாறும்போது கர்மத்தில் வந்துடும். அதனால யோகா இருந்தால் தான் தாரணை ஆகும். இல்லைன்னா ஞானம் வெறும் ஞானமாகவே இருக்கும், தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் என்னால் செய்ய முடியாது. ஏன்னா அந்த நடுவில் யோகா மூலமாக பவர் எடுக்கலை. ஸோ சக்தி கிடைக்கும்போது நாம் தவறுன்னு நினைக்கிறத விடவும் முடியும், சரின்னு நினைக்கிறத செய்யவும் முடியும். இதற்கு நம்மளோட சீனியர்ஸ் நமக்கு லிவிங் எக்ஸாம்பிள்ஸாக இருக்காங்க, வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. ஸோ நாம் அவங்க வாழ்க்கை அந்த பாதையிலே நம்ம போனால் அவங்க லெவலுக்கு நம்மளும் வர முடியும். ஸோ ஒரு யோக முறைப்படியே நம்ம வந்து அதை சக்தியை கூட்டிக்கணும். மன திடம், திட சங்கல்பம் அண்ட் அட்டென்ஷன் சொன்னீங்கல்ல, அது மாதிரி. நன்றி நன்றி. திட சங்கல்பனா டிட்டர்மினேஷன், அந்த உறுதியான எண்ணம், டிட்டர்மினேஷன். சில வார்த்தைகள் கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், அது நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக வார்த்தை இருந்தால் அது ஸ்டாப் பண்ணி அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணி ரொம்ப கேஷுவலாக பேசிடுவோம். ஆமாம், அதாவது அந்த நம்மளுடைய சுய சமஸ்காரத்தை அறிந்து கொண்டு அப்புறம் சக்தியை கூட்டணும் இல்லைங்களா? அந்த சக்திகள் மூலமாக சுய சமஸ்காரத்தை எமர்ஜ் பண்ணுறோம். நன்றி. இப்போ வந்து ஒரு ஹெவியான பொருள் உங்கள் வீட்டில் இருக்குது, அதை நகர்த்தணும்னா என்ன வேணும் உங்களுக்கு? ஆமாம், சக்தி வேணும். அதே தான் ஆத்மா. நான் வந்து ஒரு ராங் ரூட்டில் போயிட்டுருக்கேன், கோபம்ங்கிற ரூட்டில் போயிட்டுருக்கேன், அது தப்புன்னு தெரியுது. கோபப்படுறதுனால எனக்கும் சக்தி குறையுது, அடுத்தவங்களுக்கும் சக்தி குறையுது. கோபத்தினால எதுவுமே பாசிட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் மாதிரி தெரியுது, ஒரு டெம்ப்ரரி ரிசல்ட் கிடைக்குது. ஆனால் அது வந்து லாங் டேர்ம் கிடையாது. நானும் அடுத்த தடவை இன்னும் அதிகமாக கோபப்படுவேன், அவங்களுக்கு இன்னும் நான் சொன்னதே மனசில் பதியாமல் அவங்க அடுத்த தடவையும் அதே தப்பை தான் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு இது புரியுது. ஆனால் கோபத்தை விடணும், நான் ரூட்டை மாற்றணுன்னா அதற்கு சக்தி தேவைப்படுது. அதனால தான் இந்த கிளாஸஸோட பேரே வந்து அஷ்டசக்திகள். அஷ்டசக்திகள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அது வந்து இன்னும் கூட தெளிவு தேவைப்படுதுங்கிறதுனால அங்கே கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு அங்கே போகும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ சக்திகள் இல்லாமல் தெய்வீக குணங்களை நம்ம யூஸ் பண்ணுறது கஷ்டம். வெறும் ஞானத்தின் மூலமாக மட்டும் நம்ம அந்த ஹையஸ்ட் லெவல், தெய்வீக குணங்கள்லாம் ரொம்ப ஹையஸ்ட் இல்லையா? மனித லெவல்ன்றது ஓகே, ஆனால் தெய்வீக லெவல்ன்றது இன்னும் ஹை லெவல். அதுக்கு வந்து அதாவது நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நானும் நல்லா பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் மோசமாக பேசுகிறீங்க ஆனாலும் நான் நல்லா பேசுகிறேன், ஆனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மோசமாக என்னை ட்ரீட் பண்ணுறீங்க ஆனாலும் நான் உங்களை மரியாதையோடு நடத்துகிறேன்னா அதற்கு சக்தி வேணும். அது தெய்வீக குணம் இல்லையா? அது சக்தி இல்லாமல் நடக்காது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், அவாய்ட் பண்ணிடும். வேண்டாம், இவங்க வேண்டாம், இவங்களோட எனக்கு ஒத்து வரல அப்படின்னா எனக்கு அவ்வளோதான் சக்தி இருக்குது உங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. எக்ஸலண்ட் சிஸ்டர். நிச்சயமாக அந்த சக்தி ஊட்டம் செய்கிறதுக்கான பயிற்சிகள் தான் சிஸ்டர் நம்ம தினசரி இதில் நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் போன முறை அதை பகிர்ந்தீங்க, நிச்சயமாக அதை
செய்வோம் சிஸ்டர். நீங்கள் எல்லாரும் வந்து இந்த கிளாஸை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் வாட்ஸ்அப் வலைதளங்கள் மூலயமா. நன்றி. இன்றைக்கி நம்ம செஷனை வந்து எண்ட் பண்ணிடலாம்.